முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற தலைப்பில் 4 மாத கால ஒரு செயல் திட்டத்தை அடிப்படையாக வைத்து பல்வேறு வகையான சீர்திருத்த பிரச்சாரம் தமிழகத்தின் எல்லா பகுதிகளிலும் எல்லா ஊர்களிலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதை நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம், அறிந்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் மெரினா கிளையின் சார்பாக நடத்தப்படுகிற நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தை பொறுத்தமட்டில் இளைஞர்கள் சீரழிவதற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் என்கிற தலைப்பில் ஒரு அணியாகவும், இல்லை பெற்றோர்கள் கிடையாது மற்றவர்கள்தான் இதற்கு முழு காரணம் அல்லது முக்கியமான ஒரு காரணம் என்கிற தலைப்பில் இன்னொரு அணியாக கருத்துக்களை வாதங்களை முன்வைக்க இங்கே இருக்கிறார்கள். இன்று நாம் வாழக்கூடிய இந்த உலகம் அல்லது இந்த கால சூழல் பல்வேறு வகையான கடந்த காலங்களில் பார்த்திராத கேள்விப்பட்டிராத பல்வேறு வகையான நெருக்கடிகளை பிரச்சனைகளை இன்றைக்கு மனித உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதில் எல்லாத்திலையும் பார்த்துக்கிட்டீங்கன்னா அடிப்படையாக இருப்பது இளம் வயதை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் ஆண்களாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம எதிர்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை பிரச்சனைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் தவிர்க்க முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு போய் கொண்டிருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜூலை மாசம் ஒரு 27ஆம் தேதி 28ஆம் தேதி நம்ம நெல்லை மாநகர் பகுதி KTC நகர் ஒரு பயங்கரமான ஒரு கொலை, ஆணவ கொலை நடக்குது. கவின் என்கிற ஒரு இளைஞன், சுர்ஜித் அப்படிங்கிற ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கூட்டிட்டு போய் போட்டு தெரியும். நல்லபடியா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆதரவாட்டம் இல்லாத ஒரு இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கு மறைத்து வைக்கப்பட்ட பயங்கரமான அருவாள் ஆயுதத்தை எடுத்து வேறு சில பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போனார். அந்த செய்திகளை பரபரப்பா பார்த்துருக்கோம். ரொம்ப பயங்கரமான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி. எப்படி ஒரு துணிச்சலும் தைரியமும் வருது, எதனால இப்படி இருக்கிறாங்க, அதற்கு பின்னாடி காதல் பிரச்சனை அல்லது பல்வேறு வகையான பிரச்சனை. இதை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கொல்லப்பட்டவன் சாதாரணமான அந்த இளைஞன் ஒரு 27 வயசு பையன், கொலை செய்தவன் ஒரு 23, 24 வயசு பையன். கற்பனை பண்ண முடியாது நம்மளால. அந்த 27 வயசு பையன் ஐடி படித்து சிறந்த ஒரு பணியில் இருக்கக்கூடிய ஒருவர். இந்த கொலையாளியாக இருந்த சுருதித்து ஒரு சாதாரணமான ஆளு, ஒரு நல்ல டிகிரி படிச்சு ஒரு நல்ல தகுதியான ஒரு நிலையில் இருக்கிறவர். குறிப்பாக அவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் காவல்துறை அதிகாரிகள். அதனால அவனுடைய சகோதரி ஒரு சித்த மருத்துவத்தில் படித்து பணி செய்யக்கூடிய ஒரு டாக்டர். அப்ப கல்வியில எந்த வகையிலையும் பின்தங்கி இருக்கல, நல்ல சிறந்த ஒரு நிலையில் இருந்தாங்க. ஆனாலும் கூட இப்படி எப்படி ஒரு வன்மமான ஒரு குணம் வருது அப்படின்னு பார்த்தா பல்வேறு வகையான வாத பிரதிவாதங்களை, சாலை காரணம், சமூக காரணம் என்பதால் நிறைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம். இது மாதிரி அன்றாடம் சாதாரணமாக நம்ம ஊர்ல பார்க்கிறோம். அப்படின்னா இன்னைக்கு இளைஞர்கள் சின்ன வயசு பசங்க எல்லாமே ஒரு 15 வயசுல ஒரு 20, 22 வயசுக்குள்ள, ஒரு 23, 24 வயசுக்குள்ள குடும்பத்தை சீரழிக்கக்கூடிய, உடலை நாசப்படுத்தக்கூடிய, உள்ளத்தை மூளையை பாதிக்கக்கூடிய போதைப் பொருட்களுக்கு, கஞ்சாவின் போன்ற விஷயங்களுக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அடிமையாக கொண்டிருக்கிறார்கள். மேலப்பாளையத்தில் மட்டும் இல்ல, மொத்த தமிழ்நாட்டில் இது பரவலாக இருந்து கொண்டிருக்கு. அதே போல அவருடைய பழக்க வழக்கங்கள், விருப்பங்கள் எதை பார்த்தாலும் வாழ்க்கையில ஒரு
எதுக்கு நம்ம வாழ்கிறோம், எதுக்கு ஒரு படைப்பாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், எதுக்கு உயிர் வாழ்கிறோம் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சூழல் இல்லாமல் மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு சீரழிவு 1-2 விஷயங்கள் தான் நம்ம நினைவுபடுத்துகிறோம், ஆனால் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இப்படி நிறைய பிரச்சனைகள் இளைஞர்களை முன் வச்சு நடக்குது அப்படின்னா, நாளைக்கு ஒரு 10-20 வருஷத்திற்கு பிறகு இவர்கள் தான் ஒரு சமூகத்தில் முக்கியமானவர்களாக இருப்பாங்க. அப்போ எப்படிப்பட்ட விளைவுகளெல்லாம் இருக்கும்? இப்படி ஒரு தலைமுறை உருவாகி வந்தது என்றால் எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட சமூகமாக அது உருவாகும், எப்படிப்பட்ட தலைமுறை அது உருவாக்கும் என்கிற ஒரு கவலை, அக்கறையின் வெளிப்பாடாகத்தான் நம்ம ஜமாத்து பல்வேறு வகையான பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக இளைஞர்கள் பிரச்சனையாக இளைஞர்கள், ஆண்களோ பெண்களோ, பெண்கள் அவங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, ஆண்கள் அவர்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பல்வேறு வகையான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையாக இருப்பது யார்? அந்த அடிப்படையை அவர்களுக்கு புரிய வைத்து வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை நம்ம ஜமாத்து எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த ஒரு பட்டிமன்றமும் நடக்கிறது. பொதுவாகவே பட்டிமன்றத்தை பொறுத்த மட்டில் நம்ம மார்க்கம் தொடர்பாக பயான்களில் நிறைய ஹதீஸ்கள், குர்ஆனுடைய வசனங்களுடைய உபதேசங்கள் நம்ம கேட்போம். இதில் நடைமுறை விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக சொல்லி அதற்கு அடிப்படையான காரணம் யார்? பெற்றவர்களாக இருக்கிறீங்களா, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க, மற்றவர்கள் தான் கவனமா, அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கங்க என்பதாக ஒரு சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பட்டிமன்றம் அமைய பெற்றிருக்கும். இதில் பெற்றவர்கள் தான் காரணம் என்கிற அணியில் சகோதரர் அப்துல் காதர் உஸ்மானி அவர்களும், அதே போல் சகோதரர் சமீர், 2 பேரும் அந்த தலைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர இருக்கிறாங்க. அதே போல் பெற்றவர்கள் கிடையாது, மற்றவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற தலைப்பில் சகோதரர் ஹக்கு மைதீன் அவர்களும் சகோதரர் பாசித், அப்துல் பாசித் அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிரவிருக்கிறார்கள். இப்போ முதலாவதாக ஆரம்பமாக இளைஞர்கள் சீரழிவதற்கு பெரிதும் காரணம் பெற்றவர்கள் தான் என்கிற தலைப்பில் ஆரம்பமாக அப்துல் காதர் உஸ்மானி அவர்கள் இப்போது சில கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் இளைஞர்களின் சீரழிவிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்க உள்ளேன். இன்னைக்கு இளைஞர்கள், இளைய சமுதாயத்தினர்கள், அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பல வகையில் சீர்கெட்டு சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே அவர்களுடைய துவக்க உரையில் அதனுடைய எந்த அளவுக்கு இளைஞர்கள் சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொன்னார்கள். இன்றைக்கி எப்படியெல்லாம் இளைஞர்கள் சீரழிவை நோக்கி போகிறாங்க, அதற்கு அதிகமான காரணமாக யார் இருக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிய ஒரு காரணியாக பெற்றோர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் பெற்றோர்கள் இப்படி சொல்லும் பொழுது, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வழி கெடுக்கிறோமா, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் சின்ன பிள்ளைகளே மதரசாக்கு அனுப்பி வைக்கிறோம், அதே மாதிரி இன்றைக்கி அதிகமான அளவுக்கு ஆலிம்கள் மதரசா 1 வருட ஆலிம்கள் என்று பல மதரசாக்களை சொல்லிக் கொடுக்கப்படுது, அதுக்கு நாங்கள் எங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய எங்களை பார்த்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளை சீரழிப்பதாக சொல்கிறீங்களே, இது என்ன வகையில் நியாயம் அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு வரும். வருமா வராதா? வரும். அப்போ இன்றைக்கி இது எல்லாருக்கும் இப்படி சொல்லும் பொழுது, உங்கள் பிள்ளையை நீங்கள் தான் சீரழிக்கிறீங்க,
இன்றைக்கி வந்து அவன் வந்து போதைக்கு அடிமையாக கிடக்கிறானா அல்லது மற்ற தீய பழக்கத்துக்கு அடிமையாக கிடக்கிறானா, அதுக்கு மிகப்பெரிய காரணியாக பிள்ளையை பெற்றெடுத்த தாயும் தகப்பனும் தான் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறாங்க இன்றைக்கி பாருங்கள். பிள்ளைகளை பொறுத்தவரை பேச்சு விஷயத்தில் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். நடைமுறையில் பேசக்கூடிய வகையில் பேச்சை எடுத்து பார்த்தா காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு வார்த்தைகள். தெருவில் 2 பேர் விளையாடுறாங்கன்னா அவன் பேசக்கூடிய வார்த்தை தமாசா பேசுகிறான். அப்படி கேலியாக பேசும்போது கூட அந்த வார்த்தைகளை கேட்க முடியுதா? ஒரு நல்ல ஒழுக்கமான தெருவில் போனால் என்னடா என்ன பிள்ளை பெற்றிருக்காங்க, இன்னும் இந்த வார்த்தையை பேசுகிறான். அவன் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் ரொம்ப மேலப்பாளையத்துக்கு நின்று கொச்சை மொழியில் கொச்சை வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். இதை வந்து யாராவது சொன்னால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, ஏற்று பேசுகிறாங்க. ஒரு கேள்வி, மேலப்பாளையத்தில் கொச்சை அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க? நாங்களும் மேலப்பாளையத்தில் தான் பிறந்திருக்கிறோம். நம்மள்ட்ட அந்த வார்த்தைகள் வந்து நாம் வந்து வார்த்தைகள் கொஞ்சம் சரியாக பேச பழகியிருக்கோம். நம்ம தான் ஆமாம். இதுக்கு வந்து தாய் தகப்பன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தான் காரணம். ஏன்னா வீட்டில் போய் பாருங்கள், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மாமியார் மருமக பிரச்சனை, அல்லது கணவன் மனைவி பிரச்சனை, மாமியார் மைனி பிரச்சனை, அந்த மைனி பிரச்சனை எப்படி இருக்குது. பேச வார்த்தையெல்லாம் கேட்டு பாருங்கள், பிள்ளைகளை கிட்ட வச்சுக்கிட்டே பேசுவாங்க. பார்த்து அவளை பற்றியா, அவள் எவ்வளோ மோசமானவளாக இருக்கா, அவள் வந்து இந்த காரியத்தை என்ன செய்கிறா, மாமியாரை பற்றி பிள்ளைகளுக்கிட்ட வச்சுக்கிட்டு வாப்பமா இருக்காள அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா, அவள் வந்து நான் எதை செஞ்சாலும் அவள் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை அது வந்து மேடையில் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவள் வந்து அவளுக்கு வந்து ஒரு லூஸு, அவள் ஒரு பைத்தியம், இது மாதிரியான வார்த்தைகளை நான் என்ன செஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. இதுதான் உன் வாப்பமாவுக்கு வேலை. யார்கிட்ட சொல்கிறது? பெத்த பிள்ளைகிட்ட சொல்கிறது. பெத்த பிள்ளைகிட்ட வச்சுக்கிட்டு பேசுகிறது. அல்லது புருஷன் கணவர்கிட்ட உங்கள் அம்மாவை பார்த்தியாலா என்ன வறுத்து வாரா அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது பிள்ளைகள். இப்போ இதை வந்து பொதுவாக வந்து இளைஞர்கள் என்பவர்கள் பிறக்கும் போது இளைஞனாக யாரும் பிறக்கிறது இல்லை. எல்லோரும் இளைஞராக பிறக்கிறோம். பிறக்கும்போது இளைஞனாகவும் உலகத்தில் பிறக்கிறோம், குழந்தையாக தான் பிறக்கிறோம். குழந்தையாக பிறந்து குழந்தைகளுக்கு முதல் ஆசிரியர் தாயும் தகப்பனும் தான். அந்த தாய் தகப்பன் எப்படி நடக்கிறாங்களோ அப்படி தான் பிள்ளைகள் நடக்கும். அது வளர்ந்து வரும்போது அந்த தாய் தகப்பன்ட்ட படித்த பாடம் தான் பிள்ளைகளுக்கு அப்படியே வாழ்க்கையில் வரும். யாரும் யாரும் இளைஞனாக பிறந்து அப்படியே வளர்றது கிடையாது. அப்போ ஒரு இளைஞன் ஒரு பருவ வயது அடைஞ்ச ஒரு ஆள் இந்த மாதிரி பேசுகிறான்னா, இப்படி பெரியவங்களுக்கு மரியாதையெல்லாம் எதிர்த்து பேசுகிறானா அல்லது கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறானா, அதுக்கு யார் காரணம்? சில பேர் சொல்லுவாங்க என் பிள்ளை அதாவது இந்த மாதிரி பேசுகிறானே அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு அவங்க தான் காரணம். பெத்த தாய் தகப்பன்னு தான் என்னது, அவங்க தான் பிள்ளைகள்கிட்ட வச்சுட்டு பேசுகிறது, கடுமையான வார்த்தைகளை பேசுகிறது. அதே மாதிரி வந்து என்ன செய்கிறது, பிரச்சனை வரும் பொழுது குடும்பத்துக்கு மத்தியில் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் படிச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் பொறுத்தவரையும் அவங்க இயற்கையாகவோ செயற்கையாக கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை. கெட்ட வார்த்தை பேச நமக்கு சாதாரண ஒன்று. கெட்ட வார்த்தை பேச இதெல்லாம் யார் பேசாமல் இருக்கிறா ஊரில்? இப்படி சொல்லும் பொழுது யார் தான் உலகத்தில் தான் பேசாமல் இருக்கிறா? ரசூல் தான் இருந்தாங்க, நம்மளால் இருக்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டு போகிறது. ரசூல் தான் என்ன செஞ்சாங்க, அப்படி இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் பின்பற்றுமா தான் இஸ்லாம் சொல்லுது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனான்னு அல்லாஹ் சொல்கிறான். இவங்க என்ன செய்கிறது, இப்படி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க, நம்மளால் இருக்க முடியுமா? நீங்கள் இருக்கிறியா, நான் இருக்கிறேனா, இப்படின்னு செய்கிறது கேட்டுட்டு அந்த பேசக்கூடிய வார்த்தைக்கு நாங்கள் அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பெரிய குத்தம் இல்லை. இப்படி வந்து வார்த்தைகளை வந்து ஏன்னா நாவு இருக்குத அதை நம்ம வாழ்க்கையில் பேணணும். நாவை பேணாட்ட அதனாலே ஒருத்தர் நரகத்துக்கு போவான்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள் கண்ணியமான வார்த்தைகளை பேசணும். பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு நம்ம பேசுகிறோம், நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைகள் கிட்ட வச்சு இப்படி பேசக்கூடாது, இதுதான் நாளைக்கு அவன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும், இதை நாம் சிந்திக்கணும். அப்போ இது மாதிரி பெற்றோர்கள் தான் இந்த மாதிரி வகையில் சீரழிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள், நீங்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் சொல்லக்கூடிய புகார்கள் என்ன, எல்லா பெரும்பாலான பெற்றோர்கள் என் பிள்ளை இருக்கிறான அவன் ஒரே எதையாவது கேட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான்.
சின்ன பிள்ளையா இருந்தால் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கித்தா, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கித்தா, ஐஸ்கிரீமை வாங்கித்தா, முட்டாயை வாங்கித்தா, எதையாவது கேட்டு அடம் பிடிக்கிறான். கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டுனா ஒரு 15-16 வயசு, ஒரு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வந்தாச்சுன்னா ஏமா அவன் வந்து அந்த மாதிரி ஃபோன் வச்சுருக்கிறான், ஏதாவது பேரை சொல்லி. ஏன்னா நமக்கு ஃபோனை பற்றிலாம் பெரிய அளவுக்கு தெரியாது, தெரிஞ்சால் நான் அந்த பேரை சொல்லிடுவேன். நமக்கு நம்ம காலத்தில் நாம் இருக்கக்கூடியது ஃபோனே நமக்கு கிடையாது. வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக்கு இருக்குது, ஃபோன் நமக்கு வந்து இருந்தாலும் நமக்கு அந்த நாலேஜ் வரமாட்டுக்கு. சின்ன பிள்ளை இன்றைக்கி ஃபோனை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிய மாட்டுக்கு. அப்போ அந்த மாதிரி என்னது போன அப்போ சொல்லி ஏமா அவன் அந்த மாதிரி ஃபோன் அந்த பேரை சொல்லி அவன் அந்த மாடல் ஃபோன் வச்சுருக்கிறான், எனக்கு அந்த மாடல் ஃபோனை வாங்கித்தா, இதை வந்து சொல்கிறாங்க. அடம் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி நீ வாங்கி தராட்டா நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் வீட்டுக்கே வரமாட்டேன், நான் வெளியே தான் நிற்பேன், அல்லது காலேஜுக்கு போக மாட்டேன், பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். இப்படி என்ன செய்யலாம். அதே மாதிரி பைக்கு, எனக்கு அந்த பைக் வேணும். இதை ஒவ்வொருத்தரும் செய்கிறத பார்த்துட்டு எனக்கு வீட்டில் இது பார்க்குறோம், இதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக செய்கிறோம். இதுக்கும் யார் காரணியாக இருக்கா? தாய் தகப்பன் தான் காரணியாக இருக்கிறான். அதாவது எல்லா தகப்பன்மார்களும் எல்லாரும் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய வருமானம் வரக்கூடியவங்க கிடையாது. சில பேர் நல்லா சம்பாதிப்பாங்க, நல்ல வருமானம் வரும். சில பேர் அன்றாடம் காட்சியாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த செலவு வளவுக்கு தக்க தான் செலவு பண்ண முடியும். அப்போ அவங்க கஷ்டப்பட்ட வீட்டினுடைய பிள்ளையாக இருந்தால் அதை வந்து இப்போ மனைவிமார்கள் எப்படி இருக்கிறாங்க, அடுத்த வீட்டில் என்ன பார்க்குறாங்க, அவள் என்ன நகை போட்டிருக்கிறா, அவள் எப்படி சேலை கட்டியிருக்கிறா, பெருநாளைக்கு எப்படி வாங்கியிருக்கா, அவள் வீட்டில் என்ன இருக்குது, கணவர்கிட்ட வந்து கேட்டு நிற்கிறாங்க. எனக்கு பெரும்பாலும் எல்லாம் அடுத்த ஆளுக்கு பார்க்குறது. வீட்டிலையே என்னது மைனி, அதாவது மாப்பிள்ளையினுடைய சகோதரிக்கு அவங்க கணவர் ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தா பாருங்க, உங்கள் தங்கச்சிக்கு உங்கள் தங்கச்சி மாப்பிள்ளை என்னமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் எனக்கு வாங்கி தரவா செஞ்சுருக்கியா, அவளை பாருங்க எத்தனை கிராமில் நகை போட்டிருக்கா, எவ்வளோ பவுனில் போட்டிருக்கா, நான் என்ன பாருங்கள் ஒரே ஒரு கம்மல் போட்டிருக்கிறேன், செயினை பாருங்கள் கவரிங் செயினை வாங்கி போட்டிருக்கிறேன், நீங்களும் இருக்கியல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது. இதை வந்து பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு இப்படி பேசும்போது ஒரு வாப்பாட்டை இப்படியும் கேட்கலாமோ, அப்படி வாங்கி தர முடியாதுன்னு சொன்னால் அந்த கணவர் எனக்கு இப்போ வாங்கி தர சூழ்நிலை இல்லைம்மா அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட நம்பி என்ன பிரயோஜனம், ஏன் என் வீட்டில் போய் இருக்க போகிறேன், என் வீட்டுக்கு போகிறேன், அல்லது எங்கேயாவது உங்களை கெட்டினதுக்கு எங்கேயாவது கிணத்துல விழுந்து போய் சாவலாம், உங்களோடு இருந்து வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு இப்படி பேசுகிறேன். இதை யாருக்கு முன்னாடி வச்சு, பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு பேசுகிறாங்களா இல்லையா? இப்படி பேசும்போது இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அந்த பிள்ளைகளுக்கு அது மண்டையில் ஏன், அது ஒரு பாடம். பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இப்படி என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் தம் பிள்ளை நல்ல பிள்ளைய வளர்ந்து ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படக்கூடிய எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய அந்த வரவுக்கு செலவுக்கு தரக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தி தாங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க மனைவிமார்கள்லாம் வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் இப்போ தரக்கூடிய சூழ்நிலை இல்லை என்று ஒரு மன நெருக்கடியில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு மாத காலம் பேச மாட்டேன் சத்தியம் செஞ்சிடறாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தாலா அந்த மனைவிமார்களுக்கு ஒரு செய்தி சொல்லுமாறு சொல்லுகின்றான். யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக இன் குந்துன்ன துரிதினல் ஹயாத்த துன்யா வ ஸீனத்தஹா. நபியே உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்தினுடைய ஆடம்பரத்தையும் விரும்பினா வாங்க, உங்களை நல்ல முறையில் நான் விடுவிச்சு விட்டுறேன், தேவையான தந்து உங்கள் நடுமுறையை விடுவிச்சிடுறேன். அல்லது உங்களுக்கு அல்லாஹ்வும் மறுமையும் வேணும்னா உங்களுக்கு எதை வேணும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. இப்படி மனைவிமார்கள் சொன்னால் எல்லாம் சொல்லிடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, முதல்ல ஆயிஷா அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ தான் அவங்க அதனுடைய பாதிப்பை உணர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை கடுமையான வார்த்தைகளோ உடனே சொல்கிறாங்க, நாங்கள் இதை வச்சு போதுமாக்கி கொள்கிறோம். இப்படி ஒவ்வொரு பெண்மணியும் இப்படி ஒவ்வொரு தாயும் இப்படி வந்துட்டா அந்த குழந்தைய என்ன செய்வான், நம்ம தாயை பொருந்தி போகிறாங்க. அதாவது நிறைய வர்றது செல்வம் கிடையாது, இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொள்ளணும். இந்த பண்பு ஒவ்வொரு ஆண் இடத்திலும் பெண் இடத்திலும் ஒரு தாய் இடத்திலும் தகப்பன் இடத்திலும் வரணும். வந்துட்டுனா அதே நேரத்தில் பிள்ளைகளை நம்ம வளர்க்கலாம். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், உலகத்தின் ஆடம்பரத்தை பார்க்குறோம், அதே மாதிரி தான் நம்ம பிள்ளையும் பார்ப்போம். நம்ம என்னத்தான் அவனுக்கு அறிவுரை சொன்னாலும் அது அவனுக்கு மண்டையில் ஏறாது. ஏன்னா அவன் என்ன பார்ப்பான், நீ மட்டும் கேட்குறிய, நீ மட்டும் வாப்பாட்ட போய் அவங்க அந்த சீரியலில் இப்போ சீரியல் பார்க்குறது, அந்த சீரியலில் அந்த நடிகை இந்த சேலையை கொடுத்துட்டு வந்திருக்கா, எனக்கு அதை வாங்கி தான் கேட்குறிய, அப்போ நான் கேட்கக்கூடாதா,
நீ மட்டும் கேட்கலாம், நீ மட்டும் மிரட்டலாம், நான் செய்யக்கூடாதா? நான் போய் கேட்டு நிற்கக்கூடாதா? நீ உனக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா? அப்போ பிள்ளைகளை சீர்கெடுக்கிறது யாரு? இது மாதிரி அடம் பிடிச்சா நடக்கும், அடம் பிடிக்கலாம், இது மாதிரி வழிகாட்டுறது யாரு? தாயும் தகப்பனும் தான். சில இடத்துல கணவன்மார்கள் மனைவி பார்த்து உன் கூட இருக்கிறத விட எனக்கு நிம்மதி வேணும், எங்கேயாவது நம்ம காலக்கரையும் போயிடுறேன், ஒரே பாடாப்படுத்திறியே. அப்போ இது மாதிரியான பாடங்களை எல்லாம், இது மாதிரி விஷயங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு பேசிக்கிட்டு இருந்தால் நிச்சயம் பிள்ளைகள் சீர்கெட்டு தான் போவார்கள். அப்போ பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது இது மாதிரி படிப்பினைகள் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய மனைவிமார்கிட்ட சொல்லும் பொழுது அதை பொருந்திக்கிட்டாங்க. அப்போ உள்ளதை வச்சு நல்லது பண்ணிக்கணும். நமக்கு நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் மறுமையில் தருவாள், வேறு ஏதாவது நன்மை செய்வான் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பொருந்திக்கணும். இப்படி இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்ம பிள்ளைகளுக்கு அதை சீராக வளர்க்குறதுக்கு அது வழிவகையாக இருக்கும். இல்லைன்னா அவங்க சீர்கெட்டு தான் போவாங்க. அது மாதிரி என்ன இன்றைக்கி பார்க்குறோம், பல குடும்பங்களில் கணவன் மனைவி பிரச்சனை, பல குடும்பங்களில் நம்ம ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது. மற்ற ஊரோட நம்ம ஊரில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் சாயங்காலம் மதியம் ஆகிட்டுனா சாப்பிட்டாச்சுன்னா எங்கே கிளம்பிடுறது, உமா வீட்டை பார்க்க கிளம்பிடுறது. அங்கே போனால் அங்கே உமாக்காரி இருந்துட்டு என்னடா உன் மாமியார் என்ன சொன்னா, உன் மைனி மாதிரி என்ன சொன்னா, என்ன மாப்பிள்ளை எல்லாம் செஞ்சாரா அப்படி அங்கே விசாரிக்கிறது. உன் அண்ணனை பாரு, அவள் பஞ்சாரி தாங்குன்னு தாங்குறான், ஒன்று அப்படி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் இவங்க அப்போ தான் ஏறும். அப்படியா, ஏன் என் மைனி நல்ல மாதிரி இருக்கா, அப்போ எனக்கு ஒன்றுமே இல்லையே, யார் சொல்லி கொடுக்குறா? இப்போ நம்ம ஊர்களில் டேரெக்டாக சொல்லுவோம், மற்ற ஊர்களாக இருந்தால் ஃபோன் போட்டு, ஏன்னா அவங்க எப்போ தான் சந்திப்பாங்க. அங்கே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா நெட்டையோ கட்டையோ பொருந்திப்போ அப்படின்னு சொல்லணும். இது அப்படி இல்லை. இது என்ன தூண்டி விட்டு பிள்ளை, அதாவது திருமண வாழ்க்கையில் இணைந்த புதிதாக இணைந்த பல தம்பதிகளை பிரச்சனைகளுக்கு உரியவர்களாக பிரச்சனைகளோடு நிற்கிறாங்க. என்ன செய்கிறது, இந்த பிள்ளை போய் நான் கெட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முழித்து நிற்கக்கூடிய இது ஆண்களுக்கும் இருக்கிறது, பெண்களும் அப்படி இருக்கிறாங்க. அப்போ இதுவும் பெற்றோர்களுடைய தவறான வழிகாட்டுதல். பெற்றோர்கள் தான் சீரழிக்கிறாங்க. நம்ம பிள்ளைக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோமா, ஏம்மா வாழ்க்கையெல்லாம் மேடும் பள்ளம் இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் அனுசரித்து போ. அவர் ஏதாவது சொன்னால் நீ கட்டுப்பட்டு போ. தாயும் மாமியார் சொல்லுவோம் தாய் மாதிரி, உன் மாமனார் சொல்லுவோம் தகப்ப மாதிரி, இப்படி என்னைக்காவது நம்ம சொல்லி கொடுக்குறோமா? நாம் என்ன செய்யணும், அவங்களை வேற தான் பார்க்குறோம். ஆனால் ஜாபீர் அவங்க ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்கிறாங்க. அப்படி விதவை பெண்ணை திருமணம் செய்யும்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் விதவை பெண்ணை திருமணம் செஞ்சீங்க, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய வாப்பா உஹது போர்க்காலத்தில் கொல்லப்பட்டுட்டாங்க, ஆனால் எனக்கு 9 சகோதரி இருக்கிறாங்க, அந்த சகோதரிகளை கவனிக்கணும், அதுக்கு அவங்க வயசில் உள்ள ஒரு பெண்ணை நான் திருமணம் செஞ்சால் அது நடக்காது, முடியுமா? அதே வயசில் உள்ள ஒரு பிள்ளைய நான் கல்யாணம் முடிச்சாச்சுன்னா அந்த பிள்ளைகளை கவனிக்க ஆள் இருக்காது. அதனால் கொஞ்சம் வயசில் மூத்த கொஞ்சம் விதவை பெண்ணை நான் திருமணம் செஞ்சேன், ஏன் என்னுடைய சகோதரிகளை கவனிக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன சரியாக செஞ்சுருக்க. இன்றைக்கி என்ன பார்க்குறாங்கன்னா, நான் கணவருக்கு தான் ஆக்கி போடணும். இதை யார் சொல்லி கொடுக்குறா? பெத்த தாய் தகப்பன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ குடும்பத்தில் இன்றைக்கி சீரழிவுக்கு காரணமாகவும் பெற்றோர்கள் நிற்பதை பார்க்குறோம். அதே மாதிரி பிள்ளைகளை இன்றைக்கி பார்க்குறோம், அவன் சில பிள்ளைகள் வீட்டுக்கே போகிறது இல்லை. ஏன்பா வீட்டுக்கு போகிறது இல்லை, வெளியே சுற்றுறது, அதனால தீய நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கிது, அதனால தான் போதைக்கு அடிமையாகிறான், பல தீமையான காரியங்கள் அடிமையாகிறான்னா இவன் எப்போ பார்த்தாலும் வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கான், வீட்டுக்கு போகிறதே கிடையாது. வீட்டில் போனால் அங்கே போயாச்சுன்னா ஒரே பிள்ளைகளை ஒரு அன்பாக நடத்துறது கிடையாது. இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, கல்வியின் பேரில் அவர்களை சீரெடுக்கக்கூடியல இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பிள்ளைய நம்ம நல்லது தானே வைக்கிறோம், நல்லது தான் நினைக்கிறோம், ஆனால் அவர்கள்ட்ட நல்லது நினச்சா அதை சரியான முறை நம்ம பயன்படுத்திக்கிடணும். என்ன செய்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி தூங்க போகிற வரையும் 1008 கிளாஸ். என்னது, காலையில் எஞ்ச உடனேயே சுப்பு தொழுத உடனே ஒரு டியூஷன் போயிட்டு வரானா, அடுத்து ஸ்கூலு, அங்கே போயிட்டு வரானா, சாயங்காலம் வந்தவனே ஏதாவது மதரசா அல்லது டியூஷனு, அந்த கிளாஸ் இந்த கிளாஸ், கராத்தே கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸு, டைப்பிங் கிளாஸுன்னு சொல்லி 1008 கிளாஸுக்கு அனுப்பி அவன் ஒரு வழியாக ஆகி என்னடா இந்த பாடுபடுத்துகிறாங்களே. அப்போ இப்படி இந்த மாதிரி எந்நேரம் பார்த்தாலும் இன்றைக்கி உலகம் தான் அலைகிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு மறுமை சிந்தனை ஊட்டணும். அப்படி மறுமை சிந்தனையை நம்ம ஊட்டும் பொழுது கொஞ்சம் நேரம் எப்பா போய் தொழுவு போ, ஒரு பயம் நடக்குதா கொஞ்சம் நேரம் பயானில் போய் உட்காந்துட்டு வா. எத்தனை பேர் தாய் தாப்புன்னு சொல்கிறோம். இன்றைக்கி எத்தனை தாய் தாப்பு இன்றைக்கி ஒரு பயான அறிவிப்பு செஞ்சுங்களேன், பிள்ளையை கூப்பிட்டு நைஸாக வெளியே வந்துடுறது.
எங்கே போய் வீட்டில் போய் என்ன செய்ய போகிறோம்? பிள்ளை நம்ம உட்காருவோம், உட்காந்து கேளுப்பா. நாம் சொல்லக்கூடிய உபதேசம் பயனளி கேட்டாலும் கேட்கக்கூடிய உபதேசமாக அவனுக்கு பயனளிக்குமா இல்லையா? அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையா? இதை எத்தனை பெற்றோர்கள் நம்ம சிந்திக்கிறோமா? எத்தனை தாய் தவமும் சிந்திக்கிறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்க சிந்தனையை ஊட்டுவோம். மார்க்க சிந்தனை ஒரு மனிதனை மாற்றும், மறுமை சிந்தனை ஒரு மனிதனை மாற்றும். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அப்படி தான் இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் மறுமை சிந்தனையை முன்னிறுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பசியினால் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. அவங்க கூப்பிட்டதுனால அபூபக்கரும் போகிறாங்க, உமர் அவங்களும் போகிறாங்க. சாப்பாடு நல்ல வயிறு நிரம்ப சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சொல்கிறாங்க, இதை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீங்க. பசியினால் இப்போ போனாங்க. பசியின் காரணத்தினால் நமக்கு இந்த சிந்தனை வருதா? அல்லது நம்ம பிள்ளைகள் இந்த சிந்தனையை ஊட்டுறோமா? நாமளும் எத்தனையோ அறுக்கொடைகளை ஒவ்வொரு நாளும் ஆயிரம் அறுக்கொடைகளை அனுபவிக்கிறோம். என்னைக்காவது இதை பற்றி அல்ல மறுமையில் கேட்பான். இந்த சிந்தனை மட்டும் வந்துட்டுனா அவன் தீய பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டான், அவனுடைய வாழ்க்கை சீராக இருக்கும். அப்போ இந்த மறுமை சிந்தனை என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டணும். பள்ளிவாசலுக்கு தொலை கூட்டு போகிறது, அவனை அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது. என்ன நேரம் இன்றைக்கி பள்ளிவாசலுக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம தொலை கூட்டா கூட எங்கள் வாப்பா அங்கே டியூஷன் இருக்குங்க, நான் டியூஷன் போக வேண்டியிருக்கு, எனக்கு பயான் இல்லை, எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்குது, எனக்கு அந்த கிளாஸ் இருக்குது, எப்படியாவது மார்க்கத்தை விட்டே தூரமாக்கக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அந்த நிலையை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டோமையானால் நம்ம பிள்ளைகள் அவங்க சீரழிவு பாதையை செல்வதை விட்டும் நம்ம தடுக்கக்கூடியவர்களாக ஆயிடுவோம். ஆனால் அப்படி இல்லை. அப்போ பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் இந்த ஆதாரங்கள்லாம் பாருங்கள். இது உண்மையாக இல்லையா? இன்றைக்கி நாட்டில் நடக்கிறா இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்த்தா பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய சீரழிவுக்கு, இளம் வயதுடைய பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் யாராக இருக்கிறாங்க? பெற்ற தாயும் தகப்பனும் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்குறோம். டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்க்குறோம் வயசுக்கு பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா ஃபேஸ் கவர் போட்டு வர்றாங்க. நேற்று வரையும் சின்ன பிள்ளை தெருவில் விளையாடுருப்பாங்க, அவங்க வயசுக்கு வந்தோடனே ஃபேஸ் கவர். இந்த ஃபேஸ் கவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க? இஸ்லாமிய மார்க்கத்தில் உடல் முழுவதும் மறைக்கப்பட வேண்டும், ஆனால் முகமும் முன்கையும் திறக்கப்பட வேண்டும் என்று தான் திருக்குரான் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ்வுடைய அப்படி தான் வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த முகம் முழுமையாக மறைக்கப்பட வேண்டியது நபியினுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான். மற்ற பெண்களுக்கு இந்த சட்டத்தை இஸ்லாம் சொல்லலை. இது இஸ்லாம் சொல்லாத. இன்றைக்கி இந்த ஃபேஸ் கவர் அணிவதனால நன்மை விட பாதிப்பு தான் உலகத்தில் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்க்குறோம் ஃபேஸ் கவர் போட்டுட்டு அவங்க யார் கூட பழகுற அன்றைக்கி ஒரு பிள்ளை இன்னொரு அந்நிய ஆணோடு பழகி ஓடிவிட்டது என்றால் இப்படி போயிட்டாலேன்னு சொல்லி நம்ம வருந்துகிறோம். ஆனால் அந்த பிள்ளையை அந்நிய ஆட்களோடு பழகுவதற்கும் ஊர் சுற்றுவதற்கும் ஃபேஸ் கவர் போட்டால் யாரும் தெரியாது. இல்லைன்னா நம்ம பார்ப்போம். இப்போ புது பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிற்கிறாங்க அல்லது வேறு எங்கேயாவது நிற்கிறாங்கன்னா உடனே நீ அந்த வீட்டு பிள்ளை தானே, அப்போ உடனே அவங்க வரமாட்டாங்க. ஃபேஸ் கவர் போட்டால் யாருக்கும் தெரியாது, அது எந்த ஊர் பிள்ளை யார் பிள்ளையோ நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நம்ம போவோம். அப்போ இந்த ஃபேஸ் கவர் போடுவதனால நன்மையை விட பாதிப்பு தான் அதிகம். அப்போ இதெல்லாம் இஸ்லாம் சொல்லாத. இது மாதிரி இதுவும் பிள்ளைகளை சீரழிப்பு காரணமாக இருக்குது. அப்போ இது மாதிரி பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைய செய்து கொள்கின்றேன். பிள்ளைகளுடைய குறிப்பாக இளைஞர்கள், பிள்ளைகள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அவர்கள் தான் இளைஞர்களாக உருவாகி வர்றாங்க. சிறு வயதிலிருந்து மார்க்க சிந்தனையோடு அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் உருவாக்கியிருந்தால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் இது போன்ற தேவையற்ற சீரழிவுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான நடைமுறை உதாரணங்கள் நிறைய சொன்னார்கள். இப்போ காதல கூட கேட்க பெற்றோர்கள் அனுமதிக்கிறது இல்லை. வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தால் பேசாமல் இருக்கிறோம், போனை நோண்டிக்கிட்டு இருந்தால் பேசாமல் இருக்கிறோம். பள்ளிவாசல் ஏதோ சனி ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பையன் கூட வருவான் லீவு நாளில், மற்ற நாளில் ஒரு அசல் ஸ்கூல்லேயே போயிடும். இப்போ அப்படி வரும்போது கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் மதுரை விஷா வரும்போது இந்த மாதிரி பயம் இருக்குது கொஞ்ச நேரம் நீங்க அறிவிச்சா முதல்ல கையை போட்டு ஓடி போயிடும் பாப்போம் நாடு. அப்போ அந்த பையன் இருக்கு சொல்லலாமா இல்லையா? காதல் ரொம்ப அது மாதிரி விஷயங்கள் கேட்க அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுமா? நம்ம கேட்டுருக்கோம், பல தடவை கேட்டுருக்கோம், நமக்கு தெரிஞ்ச பயாண்டாங்க அப்படி நம்ம ஏற்கலாம். இங்கே பயானை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சதுங்கிறது அல்ல, அது நம்ம நடைமுறையில் வருதா அப்படிங்கிறது தான். அது திரும்ப ஒரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மள்ட்ட ஒரு மாற்றத்தை ஒரு நடவடிக்கை அதை ஏற்படுத்தணும். அப்போ அந்த பிள்ளைகளை கேட்க கூட நம்ம அனுமதிக்க மாட்டேங்கிறோமே.
அப்படிங்கிற நிறைய ஆதங்கத்தோடு அவர் சொல்லியிருந்தாப்புல. அது மாதிரி வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி செய்யக்கூடிய உரையாடல்கள் அதெல்லாம் உண்மையிலே எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துது. பிள்ளைங்க என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுகிறான், அடிக்க வரான். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வாப்பா மாறலாம் அம்மா மாறலாம் அவளாலே சொல்லுவாங்க. இது மாதிரி ஒன்றுமே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, அடிக்க வரான், அப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான்னு சொல்லி. அது எப்படி வருது? அது தாய் தந்தையர்கள் அவர்களுக்கிடையில் நடக்கக்கூடிய உரையாடல் தான். அதை பார்த்து பார்த்து பழகி பழகி நாளைக்கு அந்த இதிலிருந்து அந்த பிள்ளைங்க வராங்க அப்படிங்கிற அந்த நடைமுறை உதாரணங்களை சொல்லி மார்க்க ஆதாரங்களை முன் வச்சு தன்னுடைய கருத்தை வலிமையாக அவர் சொல்லியிருக்கிறாரு. சீரழிவிற்கு பெரிதும் காரணம், மற்றவங்க காரணமாக கொஞ்சம் இருக்கலாம், முழு முக்கியமான ஒரு காரணம்னு பார்த்துக்கிட்டா பெற்றோர்கள் தான். அவங்க ஒழுங்காக இருந்தால் அந்த இளைய தலைமுறை சரியாக இருப்பாங்க, அவங்க தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறத அவர் ஆழமாக முன் வச்சிருக்கிறாரு. இப்போது பெற்றோர்கள் கிடையாது, மற்றவர்கள் தான் காரணம் அப்படிங்கிறத அணியை சார்ந்த முதலாவது ஹக்கு மைதீன் அவர்கள் என்ன ஆதாரங்களை முன் வைக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அப்துல் அந்த வாதங்களை உடைக்கிறாரா, இல்லாட்டி நீங்கள் சொன்னதாங்க சரி, நம்மெல்லாம் மற்றவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் தாய் தப்ப தான் காரணம், என்ன பண்ண வீட்டுக்கு வீடு வாசப்படி எல்லா வீட்லையும் பார்க்க தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரான்னு பார்ப்போமே. ஆரம்பிங்க. இளைஞர்களுடைய சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா மற்றவர்களா என்ற தலைப்பின் கீழ் பற்றிமன்ற விவாதம் போய்கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள்தான் என்று எதிரணியிலிருந்து சில வாதங்களை வைத்துள்ளார்கள். அலிம்சா பேசுனதில் எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வருது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி. ஆலிம்சா, உன் நெஞ்சில் கொஞ்சமாவது பசை இருக்கா? பெத்த தாய் தான் காரணம் சொல்லி சொல்கிறீல்ல பிள்ளைகளுடைய சீர்கேட்டிற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சுட்டி காட்டுகிறான், ஹமலத்துஹு உம்முஹு குருஹா வளலத்துஹு குருஹா. உங்களுடைய தாய் உங்களை பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு சுமந்தால். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உங்களை அவளுடைய கருவறையில் சுமந்து 2 ஆண்டுகள் பாலூட்டி. எந்த தாயாவது இப்படிப்பட்ட சீரழிவிலே கொண்டு பெத்த பிள்ளைகளை தள்ளுவாங்களா? பெற்றோர்கள் காரணம் இல்லை, மற்றவர்கள் தான். ஏனென்று சொன்னால் உலகத்தில் ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளோ பேர் தீமையான காரியத்தில் தள்ள நினைப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கு தீங்கு நினைக்காத ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் அது தாய் தந்தையர்கள் தான். இந்த தாய் தந்தையர்களே போய் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை ஒரு பாதாங்குழியில் தள்ளுவாங்களா? ஒரு குழி தோண்டி அவர்களை உயிரோடு புதைப்பார்களா? எந்த தாய் தந்தையர்களுமே என்ன செய்ய மாட்டாங்க, இது போன்ற சீரழிவுக்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். அவர்கள் காரணமாக என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் எந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தீமையை நோக்கி போகணும்னு நினைப்பாங்களா? இன்றைக்கி உதாரணமாக ஆலிம்சாவிட்டே கேட்போம், நடுவர் அவர்கள்ட்டே கேட்போம். ஆலிம்சா அவருடைய பேருக்கு பின்னாடி தாவூதி என்ற ஒரு பட்டத்தை போட்டிருக்கிறார், அப்படி தானே? இப்போ ஆலிம்சா, நீங்கள் குர்ஆன் மனனம் பண்ணியிருக்கீங்களா? குர்ஆன் மனனம் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை தூசு மனப்பாடம் பண்ணியிருக்கியா? முழு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணதுக்கு உங்களுடைய நண்பர்கள் காரணமாக அல்லது சமூக சூழல் காரணமாக, உங்களுடைய பெற்றோர்கள் காரணமாக? உங்களுடைய தாய் தந்தைகள் தானே. எதிரணிகள் பேசின தலைவரிடத்துல கேட்போமே, ஆலிம்சா நீங்கள் குர்ஆன் முடிச்சிருக்கீங்களா? உங்களை யார் மதசாலை கொண்டு சேர்த்தா? உங்கள் வாப்பா தானே கொண்டு சேர்த்தாரு. என்ன ஆலிம்சா, இவ்வளோ நேரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசுனீங்க, 30 குர்ஆனையும் உங்கள் தாய் தந்தையர்கள் மனப்பாடம் பண்ண வச்சுருக்காங்க. என்ன நீங்கள்? அப்போ பெற்றோர்கள் எந்த விதத்திலையும் என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைகளுடைய சீர்கேட்டிற்கு காரணமாக இருக்க மாட்டார்கள். இன்றைக்கி உலகத்தில் பிள்ளைகளுடைய சீர்கேட்டிற்கு நண்பர்கள் முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அந்த நண்பர்களை நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுக்கிறானா இல்லையா?
அந்த கெட்ட நண்பர்கள் மூலமாக இன்னைக்கு உலகத்தில் எதைக்கெல்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தீமையான பாதையை நோக்கி செல்ல வேண்டுமோ, தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டுமோ, அதுவெல்லாம் யாரை நோக்கி இவன் பயணித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கெட்ட நண்பர்களிடத்திலிருந்து தான் இது போன்ற கெட்ட பழக்க வழக்கங்களை என்ன செய்கிறான், கற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு உலகளாவிய அளவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிடிஎஸ். அலிம்சா, பிடிஎஸ்னா என்ன தெரியுமா? தெரியாது. ஓபிஎஸ்னா யாரும் தெரியுமா? இபிஎஸ் யாரும் தெரியுமா? பிடிஎஸ்னா யாரும் தெரியாது. அப்போ இன்னைக்கு பிடிஎஸ் என்ற ஒரு கொரியாவை சேர்ந்த, இன்னைக்கு ஆலிம்சா சொன்னார், குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டை போடுறாங்க, தாய் தந்தையர்கள் சண்டை போடுறாங்க, அதை பார்த்து தான் இன்றைக்கி அடம் பிடிக்கிறான். இன்றைக்கி அவன் வீட்டிலையும் இல்லை, ஊர்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை, நாடு விட்டு நாடு கொரியாவுக்கு போயிட்டான். பிடிஎஸ் என்று ஒரு 7 பேர் சேர்ந்த ஒரு குழு சிங்கர் இருக்கிறாங்க, பாடகர்கள். இவர்கள் எந்த நாட்டை சார்ந்தவர் என்று சொன்னால் கொரியா நாட்டை சார்ந்தவர்கள். இன்றைக்கி என்னடா பட்டிமன்றத்தை நம்மளுடைய ஊரில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி கொரியாவை பற்றி பேசுகிறான்னு நினைக்கலாம். நம்மளுடைய இளமை பருவத்தில் உள்ள ஆண்களும் பெண்களும் கொரியாவினுடைய நாட்டினுடைய அந்த நடிகர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிடிஎஸ் என்கிற அந்த பாடகர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பிடிஎஸ் என்கிற சீரியலை, சினிமாவை அதிலே சீரியஸாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு தெரியாமலே என்ன செய்கிறாங்க, இதை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு அவர்களுடைய ரசிகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஒரு பெண்மணி சொல்கிறா, எனக்கு நம்ம நாட்டுடைய இளைஞர்களே பிடிக்காது. அப்போ யாரம்மா பிடிக்கும்? எனக்கு கொரியா நாட்டு இளைஞரை தான் பிடிக்கும். அதுக்கு அடுத்து சொல்கிறான், அந்த கொரியா நாட்டு இளைஞரை லவ் பண்ணி காதலித்து அந்த கொரியா நாட்டு இளைஞரையே நான் என்ன செஞ்சிட்டேன், கரம் பிடித்து விட்டேன். அப்போ அந்த நடுவராக இருக்கக்கூடியவர் அந்த நிகழ்ச்சியிலேருந்து கேட்குறார், எப்படிமா நீ கொரியா நாட்டோட தொடர்பில் போனேன்? இந்த சமூக வலைதளம் தான், இந்த இன்ஸ்டாகிராம் தான், இந்த ஃபேஸ்புக் தான் என்று, இந்த ட்விட்டர் தான் என்று அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம நாட்டிலிருந்து கொரியா நாட்டுக்கு தொடர்பில் இருக்கிறார்கள் பிள்ளைகள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு குடும்ப பிரச்சனையை பற்றி, கணவன் மனைவி பிரச்சனைகளால் தான் என்ன செய்கிறாங்க, பிள்ளைகள் சீர்கேட்டிற்கு செல்கிறார்கள், பிள்ளைகள் வழிகட்டுக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் எங்கே போயிட்டான், கொரியாவுக்கு போயிட்டான். இந்த கொரியா நாட்டினுடைய அந்த 7 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு பாட்டை உருவாக்குகிறார்கள். இந்த பாட்டை தயாரிப்பதும் அவர்தான், இந்த பாட்டை பாடல்களை பாடுவர்களும் அவர்தான், இந்த பாட்டை பதிவேற்றம் செய்யக்கூடியவர்களும் அவர்கள்தான். இவர்களெல்லாம் சேர்ந்து பாடல்கள், சினிமா, டிராமா எல்லாமே செய்கிறாங்க. இதை யூடியூப்பில் இன்னைக்கு பதிவிறக்கம் செய்கிறார்கள். பதிவிறக்கம் செய்த உடனேயே என்ன செய்கிறார் என்று சொன்னால் வித்தின் செகண்டில் 1,00,000க்கு மேலாக பார்வையாளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பிடிஎஸ் என்று கேட்டால் பெற்றோர்களுக்கு தெரியலை. ஆனால் அவரே சொன்னார், எதிரணியில் எனக்கு எந்த மொபைலை பற்றி தெரியாது, எந்த பைக் பேரை பற்றியுமே தெரியாது. பெற்றோர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு என்ன தெரியும்? பெற்றோர்கள் பிள்ளைகளை பையன் கேட்டால் சொல்லிடுவான், என்னென்ன பைக்கெலாம் இருக்குன்னு இப்போ எழுப்பி கேட்டால் சொல்லிடுவான். எஃபிசெட் இருக்குது, டியூக் பைக் இருக்கிறது, எல்லாம் பைக்கே பேரை அவருடைய வீட்டில் போய் அவர் கேட்கட்டுமா, நைட்டு வீட்டில் அவள் பையன் எல்லா பைக்கையும் சொல்லிடுவான். அப்போ இது போன்ற இந்த கொரியாவினுடைய சீரியலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ரசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதில் ஏராளமாக ஆண்களும் பெண்களும் சீரழிந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த கல்வியாண்டில் ஒரு ஆண்டுக்கு முன்பாக கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியை சார்ந்த 3 மாணவிகள் கொரியாவுக்கு போக வேண்டும் என்று கரூர் மாவட்டத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காங்க. எங்க 8ஆம் வகுப்பு படிக்கிறார் என்று சொன்னால் அந்த மாணவிக்கு ஒரு 10 வயசு இருக்குமா, ஒரு 11 வயசு இருக்குமா? இந்த மாணவிக்கு கொரியாவை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் யார்? பெற்றோர்களா? இந்த மாணவிக்கு சமூக வலைதளத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் யார்? பெற்றோர்களா? இந்த மாணவிக்கு ட்விட்டரை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் யார்? பெற்றோர்களா? இந்த மாணவிக்கு இன்ஸ்டாகிராமை அறிமுகப்படுத்தியவர் யார்? பெற்றோர்களா? யார் அறிமுகப்படுத்தினா? பெற்றோர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், கெட்ட பழக்க வழக்கம் இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக இன்னைக்கு ஏராளமானோர் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 3 மாணவிகளை, பள்ளிக்கு சென்ற மாணவிகளை காணோம் என்று பதறி போய் பெற்றோர்கள் காவல் நிலையத்திலே புகார் அளிக்கிறார்கள். அங்கே போய் காவல்துறை இந்த 3 மாணவிகள் எங்கே சென்றார்கள் என்று சிசிடிவி மூலமாக அவர்களை தொடர்ந்து கொண்டே செல்கிறார்கள். இறுதியாக 3 மாணவிகளும் கரூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க என்று காவல்துறை சோதனை செய்கிறார்கள். அவருடைய புத்தக பையில, நோட்டு புத்தகத்தில் சோதனை செய்யும் போது கொரியா நாட்டினுடைய எழுத்தாக்கம் இருக்கிறது,
கொரிய மொழியில் எழுதின நோட்டு புத்தகத்தை வைத்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? 10-12 வயசுல தாய்க்கு விவரம் தெரியல, தந்தைக்கு விவரம் தெரியல, மொபைல்னா என்னன்னு தெரியல, உலகம்னா என்னன்னு தெரியல, ட்விட்டர்னா என்னன்னு தெரியல, இன்ஸ்டாகிராம்னா என்னன்னு தெரியல. ஆனால் நாடு விட்டு நாடு கடந்து கொரியாவினுடைய சீரியலை பார்த்து கொரியனுடைய சிங்கருக்கு இவர்கள் ரசிகராக இருக்கிறார்கள். இன்னைக்கு விஜய், அஜித், இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய தமிழ் ரசிகர்கள் எல்லாம் கடந்து அவர்கள் மேல் ஒரு அன்பு வருது, ஒரு பாசம், ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. ஆனால் கடல் கடந்து சென்று விட்டார்கள். ஆனால் அந்த மாணவிகளுக்கு தெரியல, கரூரிலிருந்து கொரியாவுக்கு போனால் ட்ரெயினில் போக முடியாது, ஃப்ளைட்டில் தான் போகணுங்கிறது தெரியல. ஆனால் கொரியாவுக்கு போகணும், கொரியா நாட்டினுடைய அந்த நடிகர்களை, இளைஞர்களை ரசிகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏராளமான ஆண்களும் பெண்களும், பருவ வயதை அடைந்த ஆண்களும் பெண்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சமீப காலமாக ஏராளமான பெண்கள் சீரழிவிலே சிக்குகிறார் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராமிலே சிக்கிக் கொள்கிறார்கள். இந்த இன்ஸ்டாகிராமிலே அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய, சல்லாபம் செய்யக்கூடிய, விபச்சாரத்திலே ஈடுபடக்கூடிய, அயோக்கியத்தனமான செயல்களில் ஈடுபடக்கூடிய, மிகவும் சீரழிவுக்கு அழைக்கக்கூடிய ஏராளமான ஆண்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களே, நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கண்காணிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். இன்ஸ்டாகிராமில் பெண் பிள்ளைக்கு என்ன வேலை? ஒரு ஆண் இருக்கிறான் என்று சொன்னால் சமூக வலைதளத்தில் அவன் பயணிக்கிறான், அவனுக்கு நல்லது கெட்டது தெரிவதற்கு அவன் பயன்படுத்துகிறான், அதையும் கண்காணிக்கணும். ஆனால் ஒரு பெண் பிள்ளைக்கு இன்ஸ்டாகிராம் என்ற ஐடி தேவையா? ஒரு பெண் பிள்ளைக்கு மொபைல் போன் தேவையா? மொபைல் போனை அறிமுகப்படுத்துறதே பெற்றோர்கள் தான் என்று குற்றச்சாட்டு வைத்தார். இன்னைக்கு மொபைல் போனில் தான் ஏராளமான கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்கள் இன்னைக்கு மொபைல் போனை அறிமுகப்படுத்தி கொரோனா என்ற ஒரு காலம் வந்ததிலிருந்து இன்னைக்கு மொபைலில் தான் கல்வியை கற்றுக்கொள்கிறாங்க எல்லா மாணவர்களும். அதன் மூலமாக பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய பிள்ளை இதிலே படித்து விட்டு போறான் என்று அதை விட்டு செல்கிறார்கள். ஆனால் பெண் பிள்ளைகள் இதன் மூலமாக கடுமையான சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்களாக இருக்கலாம், உங்களுடைய தெருக்களிலே இது போன்ற சீரழிவிலே சிக்கி சின்னா பின்னமாக பரிதவிக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் இருக்கலாம். எத்தனையோ பெண்கள், எத்தனையோ ஆண்கள் கூட ஓட்டம் எடுக்கிறார் என்று சொன்னால், காதல் வலையிலே சிக்கிக் கொள்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய போட்டோவை, தன்னுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய அந்தரங்க போட்டோவை அந்த ஆணை நம்பி எந்த தைரியத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள்? இந்த போட்டோவை வைத்து அவன் மிரட்டுகிறான், இந்த இடத்திற்கு நீ வர வேண்டும், 12 மணிக்கு வரணும், உன்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓட்டம் எடுக்க வேண்டும் என்று அவளை அழைத்து சென்று 1 வாரமோ 2 வாரமோ 1 மாதமோ என்று 30 நாட்களோ வைத்து சீரழித்து விட்டு அந்த இளமை பெண்ணை சீரழிக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் பெற்றோர்களா? எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளையை வழி அனுப்பி வைப்பாளா? பெண் பிள்ளையை பெற்றுவிட்டார் என்று சொன்னால் அந்த பெண்கள், அந்த தாய்மார்கள் தங்களுடைய வயிற்றிலே மிகப்பெரிய அளவிலே நெருப்பை கொண்டு அலைந்து கொண்டிருப்பார்கள். என்னுடைய பெண் பிள்ளையை நல்லபடியாக கட்டி கொடுக்க வேண்டும், என்னுடைய பெண் பிள்ளையை நல்லபடியாக ஒரு ஆண்மனுக்கு கட்டித்தர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய அளவிலே ஒரு வேதனையிலே வருந்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு சமூக வலைதளத்திலே மிகப்பெரிய அளவிலே சீரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய சைத்தானிய சிந்தனை உள்ள ஆண்கள், இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவர்களும் இன்ன பிற மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சமூக வலைதளம் என்று போய் சென்று விட்டால் பொதுவான ஒரு தளம், இந்த தளத்தில் பெண்கள் போய் சிக்கி கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் இவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவர்கள் யாருமே இல்லை. ஆனால் இதை காப்பாற்றுவதற்கு தெருவில் உள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும், தெருவில் இருக்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் முன்வர வேண்டும், இந்த ஊர் ஜமாத்தார்கள் முன்வர வேண்டும், தெருவில் இருக்கக்கூடிய எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறார்கள் அவர்கள் முன்வர வேண்டும். ஆனால் அவர்கள் எல்லாம் எதில் பிஸியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நபிகளாருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுல பிஸியாக இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் சீரழிவை நோக்கி நம்முடைய சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டீங்க. மேலப்பாளையத்தில் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறேன். பிடிஎஸ் நம்மளுடைய ஊரில் இன்னைக்கு ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது. என்ன ஒரு சம்பவம் என்று சொன்னால், நல்ல வேளை ஞாபகப்படுத்தினே ஆலிம்ஷா, ஜஸாக்கல்லா ஹைரன். என்ன சம்பவம் என்று சொன்னால், நம்மளுடைய ஊரில்
இந்த பிடிஎஸ் என்கிற சிங்கரை அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மீசையெல்லாம் வந்து முழுக்க சிரைச்சு விட்டு தாடியும் சிரைத்து விடுவார்களாம். அவருடைய கட்டிங் வந்து பிலிப்பைன் நாட்டவரை பார்த்துருக்கலாம். எது கிளாஸ் கோடா தோலா? அவங்களுடைய தோல் வந்து கண்ணாடி மாதிரி இருக்குமா, அப்படி பார்த்த உடனே அப்படியே ஈர்த்துருமா பெண்களை. முகமெல்லாம் நம்மளுடைய முகம் அவங்களுடைய முகத்தில் தெரியும். அந்த அளவுக்கு பளிச்சுன்னு மின்னுவாங்க, பிளிச்சிங் பவுடர் போட்ட மாதிரி. அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை தான் இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய பருவ வயதை அடைஞ்ச பெண்களுக்கும் பிடிக்கிறான். எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகி விட்டார் என்று சொன்னால், நம்முடைய நண்பர் பகிர்ந்து கொண்ட ஒரு உருக்கமான ஒரு சம்பவம். அவருடைய சகோதரி கூட படிக்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பிடிஎஸ்ஸினுடைய இளைஞர்கள் மூலமாக பாதிக்கப்பட்டு அவள் +2 முடிக்கிறா. முடித்த உடனே அவருடைய வீட்டில் அடம் பிடிக்கிறாளாம் பெற்றோரிடத்தில், நான் கொரியாவில் போய் தான் டாக்டர் படிப்பேன், நான் கொரியாவில் போய் தான் ஒரு டிகிரி படிப்பேன். மேலப்பாளையத்துக்கும் கொரியாவுக்கு என்ன சம்மந்தம் கேட்டுறாதிய. ஆனால் இது இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்த சம்மந்தம், இன்ஸ்டாகிராம் மூலமாக நடக்கக்கூடிய தொடர்பு. அப்போ இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக எந்த அளவுக்கு சீரழிவை நோக்கி போகிறார்கள். நம்மளுடைய ஊரில் உள்ள ஒரு புள்ள கொரியாவில் போய் படிக்குது என்று சொன்னால், கொரியாவை பற்றி அப்டேட் எதுலேருந்து எடுத்திருக்கோம்? அவருடைய வீட்டிலேருந்து எடுத்திருக்குமா? இன்ஸ்டாகிராமில் இருந்து, சமூக வலைதளத்தின் மூலமாக. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அளவுக்குலாம் இல்லை ஆலிம் சார். நம்மளுடைய நாட்டில் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டிலே எத்தனாவது இடத்துல, மிகவும் குறுகிய இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த மருத்துவக் கல்லூரியில் கூட நம்மளுடைய ஊரில் 10க்கும் மேற்பட்ட டாக்டர் வெளியே வந்திருக்கிறாங்க. இதுக்கு யார் காரணம்? அவங்களுடைய பெற்றோர்கள் தானே காரணம். இன்னைக்கு இந்த வருஷத்தில் மட்டும் 250 பேர் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்களா நம்மளுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில். அப்போ இன்னைக்கு ஆமாம், வேறு என்ன செய்ய 250 டாக்டர் உருவாக்கிறான்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் எவ்வளோ பெரிய ஒரு தங்கமான பெற்றோர்களாக இருப்பாங்க. அவருடைய பிள்ளையை எந்த அளவுக்கு வளர்த்து வாலிபமாக்கி மருத்துவ துறையில் இன்னைக்கு வலுப்பெற்றவர்களாக ஆக்கி விட்டார்களே. அப்போ இது போன்ற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். முக்கியமாக இந்த பிடிஎஸ் என்கிற ஒரு சிங்கர்கள், பாடர்கள், பிடிஎஸ்ன்னு சொல்கிறேன். உங்களுடைய வீட்டில் போய் நீங்கள் கூகுள்லேயோ யூடியூப்லேயோ பிடிஎஸ்ன்னு சொல்லி அடித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் நீங்கள் தெரியாமல் உங்களுடைய வீட்டில் போய் உங்களுடைய பிள்ளை இடத்துல விசாரிங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். ஏனென்று சொன்னால், இன்னைக்கு பிடிஎஸ்னுடைய முக்கிய அஜெண்டாவாக அவர்கள் எதை இந்த சமுதாயத்திற்கு சொல்கிறார் என்று சொன்னால், ஓரின சேர்க்கையை அவர்கள் என்ன செய்கிறாங்க? வலியுறுத்துகிறார்கள். ஓரின சேர்க்கை என்று சொன்னால் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். எவ்வளோ பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கொள்கையை போதிக்கிறார்கள். இந்த கொள்கையை அடிப்பதற்கு, ஒழித்து கட்டுவதற்கு தான் லூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறக்கினான். இந்த ஓரின சேர்க்கையாளருக்காகவே பிரத்யேகமாக இறக்கப்பட்ட ஒரு இறை தூதர். அப்போ இந்த ஓரின சேர்க்கையை இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் அவர்கள் வலு சேர்க்க நினைக்கிறார் என்று சொன்னால், இந்த பிடிஎஸ் என்கிற அந்த சிங்கர்கள், அந்த பாடகர்கள், இந்த ரசிகர்களுடைய விஷயத்திலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கண்ணுங்கருத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் பாதிப்புக்குள்ளாக இருந்த இளைஞர்களாக இருந்தால், இளமை பருவத்தில் உள்ள பெண்களாக இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துருங்க. மிகப்பெரிய அளவிலே ஒரு சீரழிவை நோக்கி அந்த பிடிஎஸ் இளைஞர்கள், அந்த பிடிஎஸ் சிங்கர்கள் உங்களை அழைத்து சென்று விடுவார்கள். ஆகவே சமூக வலைதளம் என்ற ஒரு வலைதளம் இருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே ஒரு மோசடி கும்பல் அதிலே சுற்றி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வீட்டினுடைய பெண்ணை அவர்கள் கண் வைத்து, இந்த சமூக வலைதளத்திலே வீழ வைத்து, அந்த பெண்ணை ஆசை வார்த்தை கூறி அவர்களை இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். எப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்கிறான் என்று சொன்னால், அந்த இன்ஸ்டாகிராமில் வீடியோ காலில் பேசுகிறான். அந்த பெண்ணினுடைய பெயரை தெரிந்து வைத்து அவனுடைய நெஞ்சில் பச்சை குத்தி வைத்திருக்கிறான். சட்டையை கழட்டி காட்டுறான், உடம்பு ஃபுல்லாக உன் பேரை தான் பச்சை குத்தி வச்சிருக்கேன். உடனே இவர் அந்த பச்சை குத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த பேரில் விழுந்துடுறா. அண்ணா 20 வருஷம் 22 வருஷம் வயிற்றில் நெருப்பு கட்டி வைத்த அந்த தாய் தந்தையர்களை மறந்து விடுகிறீர்களே. அந்த 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் அந்த இளைஞர்கள் மூலமாக ஒரு பழக்க வழக்கம் கிடைக்கிறது. அவர்களோடு நீங்கள் ஓட்டம் எடுக்கிறீர்களே. இன்னைக்கு காவல்துறையில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. காவல்துறையில் நின்று தாய் தந்தையர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். என்னுடைய பிள்ளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. ஆனால் அந்த பிள்ளை அங்கு இருக்கக்கூடிய அவன் கொடுத்த தைரியத்திலே பேசுகிறது, எனக்கு தாய் தந்தையரே வேண்டாம், தாய் தந்தையர் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், எனக்கு இவன் தான் வேணும் என்று அவர்களை நோக்கி போகக்கூடிய ஒரு சீரழிவுக்கு தள்ளுவதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கெட்ட நண்பர்கள், இந்த சமூக வலைதளம், இந்த இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த வலைதளங்கள் தான் இவர்களை மிகப்பெரிய அளவிலே சீரழிவுக்கு தள்ளுகிறது. எந்த பெற்றோர்களும் இப்படிப்பட்ட ஒரு சீரழிவுக்கு தள்ள மாட்டாங்க. நடுவர் அவர்களே, எந்த பெற்றோராவது
எந்த பின்பிள்ளையாவது நீ உன்னுடைய வாழ்க்கையை நீனே தேடிக்கமா, நீ உனக்கு இது இஷ்டப்பட்ட ஆளோடி ஓடி போயிரு, எந்த தாய் தந்தையர்களா சொல்லுவார்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ இதற்கு மிகப்பெரிய அளவிலே சீரழிவுக்கு காரணம் யார் என்று சொன்னால் இந்த மற்றவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள், சமூக வலைதளம், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இது போன்ற இந்த மற்றவர்கள் மூலமாக இவர்கள் வழிகெடுக்கக்கூடியவர்களாக இருக்கார்கள். இதற்கு காரணம் இவர்கள் கெட்ட நண்பர்களை தேர்வு செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் சொன்னார்கள், நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. நல்ல நண்பர்களுக்கு அடையாளம் கஸ்தூரி விற்கக்கூடியவன், கெட்ட நண்பருக்கு அடையாளம் கொல்ல உலை வைக்க கொல்லனாக இருக்கக்கூடியவன். அந்த கொல்லனாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த நெருப்பு ஜுவாலை உங்களுடைய நெருப்புடைய ஆடையை எரித்துவிடும். அவனோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தினால் அந்த நெருப்பு உங்களையே அழித்துவிடும். ஆனால் கஸ்தூரி வைக்கக்கூடியவனை நீங்கள் நண்பனாக தேர்வு செய்தால் அந்த கஸ்தூரி அந்த வாடையை கூட நீங்கள் என்ன செய்யலாம், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கஸ்தூரியை விலைக்கு வாங்குகிறீர்களோ இல்லையோ, ஆனால் அவனிடத்திலிருந்து நல்ல நறுமணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகளார் கற்றுத்தந்தார்கள். ஆனால் இது போன்ற விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே காரணம் யார் என்று சொன்னால் சமூக வலைதளம் தான். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு காவல்துறையே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறது. 1 மணிக்கு 12 மணிக்கு இன்னைக்கு ஜங்ஷனில் போய் டீ குடிச்சிட்டு நிற்கிறான். அந்த டீ குடிக்கக்கூடியவர்களை காவல்துறை விசாரணைக்கு உள்ளாக்குறார்கள். 1 மணிக்கு உங்களுக்கு இங்கே என்னப்பா வேலை, உங்களை யார் வர சொன்னா என்று கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் டீ குடிக்கிறதுக்கு வந்தோம். இப்போ இங்கேருந்து ஜங்ஷனுக்கு டீ குடிக்க வந்திருக்க, 10 ரூபா டீக்கு நீ இங்கேருந்து 1 லட்ச ரூபா பைக்கில் 100 ரூபா பெட்ரோல் போட்டு வந்திருக்கான். அப்போ அவர்களை எல்லாம் சோதனையிடும்போது அவருடைய பாக்கெட்டில் 1 ரூபா பைசா கூட இல்லையா. அவர்கள் எல்லாருமே ஜிபே வைத்திருக்கிறார்கள். அலிம்சா உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா? ஜிபேல கூகுள் பே இருக்கா? இல்லை பார்த்தீங்களா? அப்போ எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா? இளைஞர்கள் என் தாய் தந்தைகளை பார்த்து தான் வளர்றான்னு சொன்னீங்க. தாயை போல் புள்ள நூலை போல் சேலெல்லாம் டைலாக்லாம் சொன்னீங்க. ஆனால் என்ன செய்யலை, இன்னைக்கு கூகுள் பே பெத்த தாய் தோப்பன்ற இல்லை, ஆனால் பிள்ளைகளிடத்தில் இருக்கு. யார் இடத்துல இருந்து படிச்சுக்கிட்டான்? நண்பர்களிடத்திலிருந்து தான் படித்துக் கொள்கிறான். ஆகவே சமுதாய சீர்கேட்டிற்கு, சமூக சீர்கேட்டிற்கு பெரிதும் காரணம் பெற்றவர்கள் இல்லை மற்றவர்கள் தான் என்ற ஆணித்தனமான என்னுடைய வாதத்தை வைத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சகோதரர் அக்மேனி அவர்கள் இளைஞர்களுடைய சீரழிவுக்கு பெரிதும் காரணம் மற்றவர்கள் தான். அந்த மற்றவர்களில் தீய சகவாசம், நண்பர்கள், சமூக வலைத்தளங்கள், இவைகள் அனைத்தும் அடங்கும். பெற்றோர்கள் ஒரு காலத்திலும் பிள்ளைகளை சீரழிய அவர்கள் விரும்ப மாட்டார்கள் என்பதை மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் நடைமுறை பாதிப்புகளையும் குறிப்பாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான கேடுகளை நமக்கு சுட்டிக்காட்டி மிக ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அடுத்ததாக இதற்கு காரணம் பெற்றோர்கள் தான். இந்த சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தான் என்கிற அணியை சார்ந்த சமி அவர்கள் இப்போது தன்னுடைய வாதங்களை முன்வைக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இளைஞர்கள் வழிகேட்டிற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா மற்றவர்களா என்கின்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் எதிர்த்தரப்பிலிருந்து ஏராளமான கருத்துக்களை முன் வச்சாங்க. அந்த கருத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நடுவராக வந்திருக்க லுக்மான் ஆலிம் சார்ட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்குது. அலிம் சாஹிப், நம்ம நடுவர்கிட்ட தானே கேட்கணும். அலிம் சாஹிப், இப்போ நீங்கள் நடுவராக இருக்கீங்க, ஆலிம் சாவும் இருக்கீங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெண்டையுமே மறந்துடுங்க. யாராக இருக்கீங்க? இப்போ பதில் சொல்ல மாட்டீங்க, தெரியும். பெற்றோராக இருக்கீங்க அப்படி தான் ஆலிம் சா. உங்கள் பிள்ளையா சரியாக வளர்க்குறது உங்களுடைய பொறுப்பாக இல்லையா? கண்டிப்பாக. அதே மாதிரி எதிர்த்தரப்பில் அக்குபாய் வந்து பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசி முடிச்சிட்டாரு. அவர் பிள்ளைய ஒழுங்காக வளர்க்குறது பொறுப்பாக இல்லையா ஆலிம் சா? அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்களுக்கும் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்குறது ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பு.
அப்படிதான் அலிம்சா. இப்பவும் சரின்னு தலையாட்டிட்டு அப்புறம் பல்ட்டி அடிச்சிடக்கூடாது அலிம்சா. கடைசியில் இதை தான் தீர்ப்பாங்க சொல்லணும். அப்போ நம்ம எதிர்த்து என்ன அலிம்சா, தீர்ப்பு நம்ம பக்கம் வரணும்ல. அப்போ எதிர்த்தரப்புலேருந்து சில வாதங்களை முன் வச்சாங்க. எந்த தாயாவது தாம் பிள்ளை கெட்டு போகணுமா நினைப்பாங்களா? எந்த தாயாவது தாம் பிள்ளைக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுப்பாங்களா? அடுத்தவர்களோடு அந்நிய ஆணோடு பேசுவதற்கு எந்த தாயாவது அனுமதிப்பார்களாம் கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். எந்த தாயும் தன் பிள்ளை கெட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அடுத்த அந்நிய ஆணோடு பேசணும் எந்த தாயும் ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் அதை கண்காணிக்க மறந்தது ஏன்? கண்காணிக்கவில்லை. அப்படி கண்காணிக்கா விட்டதினால்தான் இந்த சமூகத்தில் இது போன்ற வழிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான விஷயங்களை பட்டியல் போட்டு சொன்னார். பிள்ளைகள் வழிகேடுனா தாய் வழிகேட்டின் பக்கம் விட்டு விடுறதில்ல, நண்பர்கள் மூலமாக தான் வழிகேடு ஏற்படுது, காலச்சூழல் தான் ஏற்படுது என்று அக்குபாய் நிறைய கருத்துக்களை சொன்னார். உண்மையில் என்னென்னா, நம்ம அக்குபாய் நிறைய ஜிம்மா பயான் பேசுவார். அதே மாதிரி நிறைய ஏராளமான தெருமுனை பிரச்சாரம்லாம் பேசுவார். அந்த எல்லா பயான்லையும் பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை சரியான முறையில் வளருங்கள் என்று பேசுவார். இங்கே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக மாறிட்டார். அவர் சொன்ன அப்போ ஒரு இளைஞர்கள் வழிகேடுக்கு காரணம் யாரு? எந்த தாயுமே தவறை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நண்பர்கள் மூலமாக அந்த தவறுகளை கற்றுக்கொள்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை ஏன் கண்காணிக்கவில்லை? கண்காணிக்காத விளைவுதான் இது போன்ற தீமைகள் இந்த சமூகத்தில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அதே போன்று சொன்னார், மொபைல் ஃபோன் மூலமாக பெண் பிள்ளைகள் அந்நிய ஆண்களோடு தொடர்பு ஏற்படுகிறது, இங்கிருந்து கொரியாலெல்லாம் ஆட்களை பிடிக்கிறாங்க அப்படின்னு சில கருத்துக்களை சொன்னாங்க. அந்த ஃபோனை வாங்கி கொடுத்தது யாரு? தோழியாக வாங்கி கொடுத்தாங்க, நண்பர்களாக வாங்கி கொடுத்தாங்க, பெற்றோர்கள் தானே வாங்கி கொடுத்தாங்க. இன்றைய காலச்சூழலிலே மொபைல் ஃபோன் என்பது மிக முக்கியமான ஒன்று, மனிதர்களை விட்டு பிரிக்க முடியாத ஒன்று. இன்றைக்கு கற்கக்கூடிய கல்வி கூட மொபைல் ஃபோனில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட மொபைல் ஃபோனை வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த மொபைல் ஃபோனில் தன் பிள்ளை என்னத்தை பார்க்குதுன்னு என்னைக்காவது பார்த்தோமா? வாங்கி கொடுக்குறதோடு சரி, அது என்னத்தை பயன்படுத்துது, என்னென்ன ஆப், நிறைய ஆப்புகள் சொன்னார். வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டெலிகிராமு, நிறைய ஆப்புகளை சொன்னார். அந்த ஆப்லாம் தான் ஃபுல்லாக மொபைலில் இருக்குன்னா பெற்றோராக இருக்கக்கூடிய ஏன் நீங்கள் அந்த மொபைல் எடுத்து சோதிக்கலை? வாங்கி கொடுக்க தெரியுதுல ஆலிம்சா? வாங்கி கொடுக்க தெரியுதுல? மிரட்டி வாங்கி கொடுத்தா கண்காணிக்கணும்ல? தெரிஞ்சுக்கணும் ஆலிம்சா. அதாவது மாம்ட்டுமா பெரியமாக்கு தெரியாது, இதை நாங்களே ஏற்றுக்கொள்கிறோம். இன்னைக்கு இல்லை பெற்றோர்கள் யாராவது தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆலிம்சா? நீங்கள் எத்தனை 90 கிட்ஸா 2K கிட்ஸா ஆலிம்சா? உங்களுக்கு தெரியுது. அப்போ தெரியலைங்கிறது பட்டிமன்றத்துடைய வாதமாக வைக்கலாம் தவிர அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த மொபைல் ஃபோனை எடுத்து சோதிக்கவில்லை. அப்போ சோதிக்காமல் பிள்ளைகளை கண்காணிக்காமல் விட்டுட்டு என் பிள்ளை வழிகேட்டு போகுதுன்னா அவர் தோழிகள் மூலமாக தான் வழிகேட்டு போகுது, ஃபோன் மூலமாக தான் வழிகேட்டு போகுதுன்னா இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ பெற்றோர்கள் கண்காணிக்கணும் முதல் விஷயம். அதே போன்று சிறு பிள்ளையாக இருக்கும்போதே அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? ஒரு காலகட்டத்தில் நம்ம இந்த மேலப்பாளையத்தில் பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம்? அக்குபாய் ஆக்ரோஷமாக பேசினார், நம்ம நடுவரும் அதுக்கு ஆமான்னு தலையை ஆட்டினார். நான் கேட்குற ஆலிம்சா, நீங்கள் உங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் வாப்பம்மா உங்களை 9 மணிக்கு மேலே வந்து என்ன செய்வாங்க? விரவு கட்டையோடு வாசல் நிற்பாங்களா? வாங்காத அடி கிடையாது. நம்ம அக்குபாய் பேசினார், அக்குபாய் அம்மா வாசலில் நிற்கலையா 9 மணிக்கு மேலே வரலண்ணா? நின்னாங்களா? விரவு கட்டையால் அடி வாங்கலன்னு சொல்லுங்கள். வாங்கினார்களா? அப்போ இன்றைக்கி 9 மணிக்கு ஓடுவார். ஏன்? இன்றைக்கி வேற ஒரு ஃபோன் வரும், எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்கன்னு கேள்விதான். அடித்து பைக்கை தூக்கி பறந்து வீட்டுக்குள்ளே போய் வருவார். இன்னைக்குள்ள பவர் வேற, அன்னைக்கு விரவு கட்ட இன்னைக்கு வேற விஷயம். அப்போ அன்னைக்கு பெட்ரோலாக இருக்கக்கூடியவர்கள் 8 மணி 9 மணி தாண்டிச்சுன்னா விரவு கொட்டையோடு வாசலில் நின்று பொதுவாக எல்லாத்துக்கும் நம்ம காதர் உஸ்மானையும் சேர்த்துக்குவோம். அவர் தானே வாத வைக்காரு, நீங்கள் தீர்ப்பு சொல்லணும்லா? அப்போது அன்னைக்கு அப்படியெல்லாம் வளர்த்தாங்க, இன்றைக்கி அப்படி வளர்க்குறாங்களா? பிள்ளை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான்னு தெரியுதா? இன்னும் சொல்கிறதா இருந்தால் உண்மையை உடைத்து பேச வேண்டும் என்றால் இன்றைக்கும் பல இளைஞர்கள் இரவு நேரங்களில் வீடுகளில் தூங்குறதே கிடையாது. 1 மணிக்கு 2 மணிக்கு இங்கேருந்து ஜங்ஷனில் போய் டீயை குடிக்கிறாங்க பைக் எடுத்துகிட்டு.
வீட்டுக்கு வரலையா, பிள்ளை சாப்பிடலையா, எங்கே போனா, யாரோடு பழகிறான், யாரோடு பேசுகிறான், எந்த நண்பரோடு அவன் பழக்கம் இருக்கிறது, போதைக்கு அடிமையான இளைஞரோடு பழகிறானா, அவனை கூப்பிட்டு தான் பிள்ளையை கண்டிக்க வேண்டிய பெற்றோர்கள் கண்டித்தார்களா? பிள்ளை நைட்டு வீட்டுக்கு வரலாம், அதை எடுத்து பார்க்குறதே கிடையாது. தான் வீட்டில் சாப்பிட்டு தூங்குறது, பிள்ளை என்னான்னு போகிறான்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள். முக்கிய காரணம் இளைஞர்கள் சரிகட்டு தரம் கட்டு இந்த சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாறுகிறார் என்றால் பெற்றோருடைய கண்காணிப்பு இன்னைக்கு இல்லை. அதுதான் இன்றைக்கு இளைஞர்களுடைய வழிகேட்டிற்கு முக்கிய காரணம். அதே போன்று அன்றைக்கு ஆரம்ப காலத்திலாம் பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கும்போது நிலாவை காட்டி சோறு கொடுத்தாங்க. இன்னைக்கு என்னத்தை காட்டுறாங்க என்று சொல்லுங்களேன். இன்னைக்கு என்ன காட்டுறாங்க? அதுதான் பல்ட்டி அடிக்கணும்னு சொல்கிற ஆலிம்சா. இன்னைக்கு ஃபோனை கொடுக்குறாங்க, அப்படி தானே? விடக்கூடாதுல அவங்கள தீர்ப்பு இங்கே சொல்லணும்ல நீங்கள். இன்னைக்கு ஃபோனை கொடுக்குறாங்க. அந்த ஃபோனில் எவ்வளோ நன்மையான விஷயங்கள் இருக்குது. அருமையாக பாங்கு சொல்லக்கூடிய வீடியோக்கள் இருக்கிறது, துவாக்கள் வீடியோ இருக்குது, சாப்பிட்டு முடித்த பிறகு ஓதக்கூடிய துவா இருக்குது. அதெல்லாம் பிள்ளைகளை காட்டுறாங்களா? என்னத்தை காட்டுறாங்க? ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டை பிள்ளைகளுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே பிள்ளை வீட்டில் உட்காந்து 2 வயசு பிள்ளை டான்ஸ் ஆடுது. பெற்றோரும் தாய் தந்தை ரசிக்கிறாங்க. என் பிள்ளை என்ன அழகா டான்ஸ் ஆடுது. ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. நீங்களே பாயிண்ட் எடுத்துறீங்க. ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க, வீடியோ எடுத்து போடுறாங்க. பாருங்க என் பிள்ளை என்ன அழகா டான்ஸ் ஆடுதுன்னு. ஆலிம் சார் நிறைய பாயிண்ட்டுங்க தரீங்க. சரி, தீர்ப்பு நம்ம பக்கம்தான். அப்போ ரீல்ஸ் எடுத்து வீடியோலாம் போடக்கூடியதை பார்க்குறோம். அப்போ அந்த பிள்ளையோட உள்ளத்தை என்ன பதியும்? தப்புனா பெற்றோர் கண்டிக்கணும், இப்படி செய்யக்கூடாதுன்னு. அன்னைக்கு ரசித்தாங்க. அதன் விளைவு தான் 20 வயசில் தெருவில் நின்று கஞ்சாக்கு அடிமையாகி பிள்ளைகள் ஆடக்கூடியதை பார்க்குறோம். அப்போ பிள்ளைகள், பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளை சரியான முறையில் ஆரம்ப வயதிலே கண்டித்தால் அதன் விளைவு இளைஞனாக இருக்கின்ற போது அவர் சொன்ன மாதிரி தீய நண்பர்களுடைய தேதி வந்தாலும், சமூக சூழல் அவனை பாவத்தின் பக்கம் அழைத்தாலும், அவன் உள்ளத்தில் இரையச்சம் ஒன்று இருந்தால் நிச்சயம் அந்த இரையச்சம் அவனை காப்பாற்றும். இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது நடுவர்களே. எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு மத்தியில் கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம ஊர் மேலப்பாளையம் ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் வாழ்ந்தோமா இல்லையா? பழைய சோறு இருக்கும். அந்த பழைய சோறுக்கு மிளகாய் இல்லாமல் கழித்ததா இருக்கு ஆலிமிசா? நீங்கள் சொல்லுங்களேன். இதெல்லாம் இருக்காது. அப்படி வளர்ந்தாங்க நீங்களாம். அக்குபாயெல்லாம் அப்படி வளர்ந்தார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் கஷ்டத்தை சொல்கிறாங்க. என் பிள்ளை, பல பெற்றோருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, என் பிள்ளை கஷ்டமே படாமல் இந்த உலகத்தை வாழணும், என் பிள்ளைக்கு நான் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டத்தையே காட்டிடக்கூடாது. இன்றைக்கு இறைவனின் அருளால் நம்முடைய மேலப்பாளையம் பொருளாதாரத்தில் ஒரு விலை உயர்ந்து நிற்கிறது. யாரும் இன்னைக்கு உணவுக்கு வழி இல்லாமல் இந்த உலகத்தில் கிடையாது, மேலப்பாளையத்தை வாழ்றது கிடையாது. அல்லாஹ் அதிலே நமக்கு அதிகமான அருள், பொருளாதாரத்தில் அருள் செய்திருக்கிறான். அப்படி வளர்க்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் கஷ்டத்தை சொல்லணும். நான் எப்படி வளர்ந்தேன் தெரியுமா? நான்லாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன், கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தேன். அப்படி என் தாய் என்னை வளர்த்தாங்க. இன்றைக்கி அந்த கஷ்டம்தான் உனக்கு இல்லை, ஆனாலும் கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு பிள்ளைகளுக்கு மன தைரியத்தை சொல்லி வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது, அவன் வாழ்க்கையில் கஷ்டத்தையே சந்திக்கக்கூடாது. அதன் விளைவு எப்படி ஏற்படுதுன்னா, 20 வயசு 22 வயசு பள்ளி படிப்பை முடிக்கிறான். கல்லூரி பருவத்திற்கு போகின்ற போது தாய் எடுத்த டிமாண்ட் வைக்கிறான். என்ன டிமாண்டு? எனக்கு பைக் வாங்கி தந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன். அது சாதாரண பைக்கெலாம் வாங்கி தரக்கூடாது, கேடிஎம் வாங்கி தரணும், 220cc வாங்கி தரணும், 300cc வாங்கி தரணும். இதை வாங்கி தந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன். அப்படி வாங்கி தரலாம் வீட்டில் சாப்பிட மாட்டேன், யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். 2 நாள் 3 நாள் ஆகிறது. 4ஆவது நாள் தாய்க்கே மனசு பொறுக்க மாட்டேக்கு, எப்படியாவது கடனை வாங்கியாவது வட்டிக்கு விழுந்தாவது அந்த பைக்கை வாங்கி கொடுத்துருவோம். 300cc போய் என்னத்தை காலேஜில் படிக்க போகிறான்? பெற்றோர் சிந்தித்தார்களா? அவன் சாப்பிட மாட்டேங்கான், பேச மாட்டேங்கான் அப்படிங்கிறதுக்காக அந்த பைக்கை வாங்கி கொடுக்குறார்களே. அப்படி பைக்கை வாங்கி கொடுக்கிற விளைவு இரவு நேரங்களில் வீட்டிற்கு செல்வது கிடையாது. தெரு தெருவாக, வீதி வீதியாக அலறக்கூடிய ஹாரன்களை வைத்துக்கொண்டு, அலறக்கூடிய சைலன்சர்களை வைத்துக்கொண்டு 12 மணி 1 மணிக்கு மேலே ஒவ்வொரு தெரு தெருவா அந்த ஹாரன்களை அடித்து செல்லுகின்றார்களே. எத்தனை நோயாளிகள் இருப்பார்கள், பச்சிலம் குழந்தைகள் கதறி அதக்கூடியதை பார்க்கிறோமே. இப்படிப்பட்ட இளைஞர்களாக மாறக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய மனநிலை எப்படி ஏற்படும்? எந்த நண்பர்களுடன் சேர்ந்து இப்படி சுற்றுறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன புள்ள வளர்த்துருக்கான்னு தான் கேட்பாங்க. யாராக இருந்தாலும் இந்த கேள்வி தான் கேட்பார்கள். அப்போ பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் சரியான முறையில் பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை போதித்து அவர்களுக்கு மத்தியிலே இறை பயத்தை ஏற்படுத்தினால் நிச்சயம் அவன் இளைஞனாக மாறுகின்ற போது சிறந்த ஒரு இளைஞனாக இந்த உலகத்தில் இருப்பான்.
அதே மாதிரி நடுவர்களே, ஒரு நாள் நல்ல நைட்டு இரவு வீட்டில் தூங்கிட்டு காலையில் எஞ்சிக்க லேட் ஆயிடுச்சு. டியூஷனோ அல்லது ஸ்கூலுக்கோ போகலை. நாளைக்கு ரெண்டுக்குமே போகணும். அப்படி போகக்கூடிய நேரத்தில் அந்த தாய் தந்தை என்ன சொல்லிக் கொடுக்காங்க தெரியுமா பிள்ளைகள்கிட்ட? உண்மையான காரணம் நைட்டு இரவு தூங்கிட்டு லேட்டாக எந்திரிச்சு அதனால் போகலை. இங்கேருந்து ஸ்கூலுக்கு மதரசாவுக்கு போனால் தாய் தந்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் வரலன்னு கேட்பாங்க. நீ சொல்லு, எனக்கு காய்ச்சல் வைத்த வலி அதனால் வரலன்னு சொல்லு அப்படிங்கிறது. பிள்ளையை கேட்டுட்டு அப்படியே போகிறது. நீங்களும் அனுபவத்தில் சந்திச்சிருப்பீங்க, நம்ம காதல் நிமிஷம் சந்திச்சிருப்பார், இல்லைன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகள்கிட்ட கேட்பாங்க, ஏன்பா நேற்று வரல, எனக்கு காய்ச்சல் அப்படின்னு எங்கம்மா சொல்ல சொன்னாங்க. எப்படி வளர்க்கணும் பிள்ளைய? நீ தூங்குனியா போனால் கேள்வி கேட்பாங்க. தூங்கிட்டேன்னு சொல்லி அதுக்கு என்ன தண்டனை அதை பெற்றுக்கோள் சொல்லக்கூடிய பெற்றோர்களுக்கு மத்தியில் இவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த பிள்ளைகளை உள்ளத்தில் பொய் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்கணும், தப்பை எப்படி மறைக்கணும், பொய்யை எப்படி சொல்லணும்னு பெற்றோர்களே சொல்லிக் கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைகளை உள்ளத்தில் என்ன ஏற்படும்? என் தாய் தந்தையே அப்போ அப்படி சொல்லும்போது நான் சொல்லக்கூடாதா? அப்போ பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மத்தியிலே பெற்றோர்கள் எதை போதிக்கணுமோ அதை போதிக்கலை. உண்மையை சொல்லி இந்த பிள்ளையை வளர்த்தெடுக்க வேண்டியவர்கள் மத்தியிலே பெற்றோர்களை இந்த மாதிரி பொய்யை சொல்லி நீ தப்பிச்சுக்கோன்னு வழிகாட்டினா அந்த பிள்ளைகள் தருதலையாக மாறுமா மாறாதா? இன்னும் ஏராளமான வரலாற்று செய்திகள் இருக்குது. இன்னும் பேச நீங்கள் அடுத்த பெல் அடிப்பீங்க. நான் பெல் அடிக்க முடியாது, நானே முடிச்சிடறேன் ஆலிம்சா. அதே மாதிரி அல்லாஹ் வரலாற்றில் ஏராளமான செய்திகளை சொல்லி காட்டுறான். அதில் லுக்மான் என்கின்ற ஒரு நல்லடியாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் கிடையாது, லுக்மான் என்ற நல்லடியார், உங்களை நினச்சிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லியிருக்கணும் ஆலிம்சா. அல்லாஹ் அந்த வரலாற்றை சொல்லும்போது அந்த லுக்மானின் நல்லடியார் தன் மகனுக்கு எதை அறிவுரை செய்கிறார்? ஏ புனைய, என் அருமை மகனே, லா துசுரிக்கி பில்லா, அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே. ஒரு தந்தையாக இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு எதை போதிக்கிறார்? இறை பயத்தையும் இறைவனையும் பற்றியும் போதிக்கின்றார். இன்றைக்கி எந்த பெற்றோராவது பிள்ளைகளை அழைப்பாங்களா? என் அருமை மகனை வான்னு அழைக்கிறாங்களா? பச்சை பேர் கூப்பிட்ற பேர் ஒன்று, செய்யது மைதின்னு வச்சுருப்பாங்க, செய்மைதின்னு வான்பாங்க. இப்படி தான் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே மார்க்கத்தை போதிக்க வேண்டிய பெற்றோர்கள் மார்க்கத்தை போதிக்கலை, இறைவனுடைய பயத்தை சொல்லவில்லை. அதன் விளைவுதான் இளைஞர்கள் வழிகேற்றின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், உங்கள் பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் மறுமையில் கேட்பானே, உனக்கு குழந்தையை செல்வம் என்கின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தேனே, அமானிதத்தை தந்தேனே, அந்த அமானிதத்தை நீ எப்படி வளர்த்தாய் என்று அல்லாஹ்ட்ட கேட்கும்போது, அல்லாஹ் நான் ஒழுங்காக தான் வளர்த்தேன், அவன் நண்பன் மூலமாக கெட்டு போயிட்டான், அல்லாஹ்விட்ட பதில் சொல்ல முடியுமா? இந்த பட்டிமன்றத்தில் எதிர்வாதத்துக்கு பதில் சொல்லிட்டு போயிடலாம். அல்லாஹ் கேட்கும்போது இதே பதிலை சொல்ல முடியுமா அல்லாஹ்ட்ட? யார்கிட்ட? கேட்க மாட்டான். யார் கேட்பான். அப்போ அங்கே பதில் சொல்லணும்னா என்ன செய்யணும்? பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கணும். மார்க்கத்தை சொல்லி பிள்ளையை வளர்த்தா பிள்ளை சரியான முறையில் வளர்த்தெடுப்பான். அதே மாதிரி நடுவர்களே, இன்றைய கால சூழலில் பாருங்கள், ஏராளமான வழிகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழிகேடுக்கு முக்கிய காரணம் தவறான பாதைக்கு அழைக்கக்கூடியது நண்பனாக இருந்தாலும் அந்த தவறான நண்பனத்தை தன்னை பாதுகாப்பதற்கு அவனுக்கு மத்தியிலே இரையச்சம் இருந்தால், தவறான நண்பன் இருந்தாலும் அந்த நண்பனையே திருத்தக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு இரையச்சவாதியாக இருந்தால் நிச்சயம் மாற்றலாம். சொன்னார்களே, கெட்ட நண்பர்கள் எங்கேருந்து உருவாகிறாங்க? அந்த தாய் இந்த பிள்ளையை சரியாக வளர்க்கலை, சரியாக கண்காணிக்கலை, அதனால தான் கெட்ட நண்பனாக இருக்கிறான். தவிர அந்த தாய் அவனை சரியான முறையில் வளர்த்திருந்தால் அவனும் நல்ல நண்பனாக தான் இந்த சமூகத்தில் வர முடியும். அப்போ ஒரு தாயுடைய வளர்ப்பை வைத்து தான் கெட்ட நண்பனாக நல்ல நண்பனாக மாற்றப்படுகிறது என்றால், ஒரு தாய் நினைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான முறையில் வளர்த்திருந்தால், அந்த பிள்ளைகள் இறையச்சவாதிகளாக இருந்தால் நிச்சயம் இந்த உலகத்திலே கெட்ட நண்பன் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லாத அளவுக்கு ஒவ்வொரு தாய்மாரும் நினைத்தால் பிள்ளைகளை வார்த்தெடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளையை சேட்டை பண்ணால் என்னத்தை சொல்லி பயங்காட்டுறாங்க? பேய் வந்துடும், நீ ஒழுங்காக சாப்பிடலாம், பேய் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு விளைவு. இன்றைக்கி இருட்டை பார்த்தா போக பயப்படுறான். ஏன்? பேய்ங்கிற பயம் அலறான். பேய்ங்கிறது உண்மையிலே கிடையாது. ஆனாலும் அந்த பிள்ளைகளை உள்ளத்தில் எதை பதிய வச்சாங்க? பேய்ங்கிற வார்த்தை சொன்னதுனால இருட்டை பார்த்தாலே பயந்தான், பேய் இருக்குமோன்னு. அது உண்மைதான் அலிப்சா. அப்போ அந்த பிள்ளைகளை உள்ளத்தில் பேய்ங்க இல்லாத ஒன்றை காட்டி பயன்படுத்தக்கூடிய இந்த பெற்றோர்கள் உண்மையாக இருக்கக்கூடிய இறைவனை சொல்லி பயன்படுத்துங்களேன். ஒழுங்காக சாப்பிடல, அல்லாஹ் அவனை தண்டிப்பான், கேள்வி கேட்பான். நீ சேட்டை பண்ணால் அல்லாஹ் அவனை குற்றம் பிடிப்பான், நீ தப்பு செஞ்சால் அல்லாஹ் அவனை தண்டிப்பான்.
போதை அருந்தினால் அல்லாஹ் உன்னை கேள்வி கேட்பான் என்ற அந்த இறை பயத்தை ஊட்டி அவர்களை வளர்த்தால் நிச்சயம் இந்த உலகத்திலே அவன் சிறந்த இளைஞனாக மாறுவான். அப்படி மாறக்கூடிய நேரத்திலே கெட்ட நண்பர்களையும் நல்ல நண்பராக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே போன்று கெட்ட நண்பன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலே தாயுடைய வளர்ப்பு சரியில்லாத விளைவுதான் அவன் கெட்ட நண்பனாக மாறுகிறான் என்பதை எங்கள் தரப்பு வாதமாக வைத்து, நடுவர்களே, ஆரம்பத்திலே நீங்கள் தீர்ப்பை சொல்லிட்டீங்க, தலையை ஆட்டிட்டீங்க, கடைசியில் பல்ட்டி அடித்து அந்த பக்கம் போயிடாமல் தீர்ப்பை நம்ம பக்கம் சொல்லுங்கள். ஏன்னா நீங்களும் ஒரு பெற்றோர் என்ற அடிப்படையில் சரியா அப்படிதான் தீர்ப்பை சொல்லுவீங்க. சரி, சமி அவர்கள் சீரழிவுக்கு பெரிதும் காரணம் பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற தன்னுடைய வலுவான பாதங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். மார்க்க அடிப்படையிலான ஆதாரங்களையும் அதே போல நடைமுறை சார்ந்த பல்வேறு உதாரணங்களையும் எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட நடைமுறை இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை யாராலையும் மறுக்க முடியாது. அது மாதிரியான விஷயங்களை சொல்லி பெற்றோர்கள் தான் பெரிதும் காரணமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத முன் வச்சிருக்கிறாரு. இந்த அணியை சார்ந்த இல்லை பெற்றோர்கள் கிடையாது, மற்றவர்கள் தான், சொல்லப்போனால் இந்த தரம் தான் வெயிட் கூடிக்கிட்டே இருக்கு. இது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிற அந்த அணி தான் உங்களுடைய வாதங்களை ஆணைத்தரமாக வச்சிருக்கிறாங்க. இந்த அணியை சார்ந்த பாசியத்தை கொஞ்சம் வெயிட் போடுறாரா என்னன்னு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர் சமுதாயம் சீர்கெடுவதற்கு பெற்றோர்கள் காரணமா மற்றவர்கள் காரணமா என்கிற தலைப்பின் கீழ் பெற்றவர்களை விட மற்றவர்கள்தான் காரணம் என்கிற ஒரு வாதத்தை அழுத்தம் திருத்தமாக பதிய வைப்பதற்காக ஒரு சில செய்திகளை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன். கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, நான் என்னுடைய வாதத்தை துவங்குவதற்கு முன்பாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். என்ன வேண்டுகோள் அப்படின்னா, சரி, என்ன வேண்டுகோள் அப்படின்னா, இப்போ நீங்கள் இறுதியாக ஒரு தீர்ப்பை சொல்ல போகிறீங்க. இப்போ அப்படி தீர்ப்பு சொல்லும் பொழுது அவர்கள் எதிர்த்தரப்பினர் பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க, அது வெயிட்டாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பெற்றோர்கள் தான் காரணம் தீர்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே பெற்றோர்கள் தான். அப்போ உங்ககிட்ட சண்டை கண்டிப்பாக வருவாங்க. வம்பு இழுத்து விட்டுறாதையே வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதனால நீங்களும் பெற்றவர்கள் தான், இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பெற்றவர்கள். எனவே அதனால நீங்க தீர்ப்பு கொடுப்போம் கொஞ்சம் பார்த்து என்ன செய்யுங்க, பார்த்து பரவச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இப்போ அதனால பெற்றோர்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு நீங்க யோசனை பண்ணி கொஞ்சம் தீர்ப்பு கொடுங்க. இப்போ என்னுடைய வாதம் மற்றவர்கள் தான் காரணம் என்கிற ஒரு வாதத்தை நான் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்போ எதிர்த்தரப்பினர் 2 சகோதரர்கள் பேசினாங்க. அப்படி பேசும்பொழுது ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன செய்தினா, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லணும், இறை அச்சத்தை போதிக்கணும், மார்க்க செய்திகளே அவர்களுடைய உள்ளத்தில் விதைக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த செய்தி பேசும்பொழுது நல்லா இருக்கும், ஆக்ரோஷமாக பேச நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை எப்படி இருக்குதுமா நடுவர்களே? இன்றைக்கு இருக்கக்கூடிய பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? நீங்க என்ன செய்தி சொன்னாலும் எதை போதித்தாலும் காது கொடுத்து கேட்பது கிடையாது. நீங்க மார்க்க விஷயத்தை போதிக்கிறீங்க வச்சுக்கோங்க, பெற்றோர்கள் மார்க்க செய்தியை சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லும் பொழுது நீங்க என்ன சொன்னாலும் அவன் ஒரு காதில் வாங்கிட்டு மறு காதில் விட்டுருவான். இப்போ இன்னும் ஒரு கூடுதலாக சொல்வதாக இருந்தால், யாரெல்லாம் அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் அறிவுரை சொல்றாங்களோ, யாரெல்லாம் போதனை செய்கிறாங்களோ, அவர்களுக்கு இந்த இளைஞர் சமுதாயம் கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா? இப்போ நீங்களே ஒரு இளைஞர்கிட்ட பேசுறீங்க வச்சுக்கோங்க. இப்போ ஆலிம்சா ஒரு பையன்கிட்ட இளமை பருவத்தில் கூடிய ஒருத்தர் பேசுறாரு, போதனை பண்றாரு வச்சுக்கோங்க. நான் ஒரு இடத்தில் பேசுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா? பூமர் அங்கிள் அப்படின்னு சொல்லுவான். அது என்னடா பூமர் அங்கிள்? பூமர் அங்கிள்னு சொல்றான். ஏன் உபதேசம் செய்தால் நமக்கு கொடுக்கக்கூடிய பேர் என்ன? பூமர் அங்கிள். பூமர் அங்கிள்னா என்ன? பெரியவர்கள், வயதில் பெரியவர்கள் யாராவது ஒரு அறிவுரை சொல்றாங்க,
அப்படி 90 கிட்ஸ் ஆள்கள் நம்மளாம் 2K கிட்ஸ், இப்போ நான்லாம் 2K கிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ 90 கிட்ஸ் ஆள்கள் எனக்கு ஏதாவது அறிவுரை சொன்னால் அந்த 2K கிட்ஸ் உள்ளவர்கள் அந்த 90 கிட்ஸை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? வந்துட்டாரியா பூமர், பெரிய அறிவுரை சொல்ல வந்துட்டார் என்று பட்டம் சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் போலீஸ் வந்துட்டாருன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், திடீர்னு தப்லீக் ஜமாத்தினா என்ன செய்வாங்க? தாவா செய்வதற்காக வருவாங்க. அப்படி வரும்பொழுது திடீர்னு என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் போலீஸ் வந்துட்டா, இடத்த காலி பண்ண ஓடிடும். அப்போ இதே போன்று அரபியில் அந்த தப்லீக் ஜமாத்தினரை பார்த்து அல்லாஹ் போலீஸ் சொல்கிறான்ல, அதே ஒரு பாணியில் தான் யாரெல்லாம் அறிவுரை சொல்ல செல்கிறார்களோ அவர்களை பார்த்து பூமரங்கள்னு சொல்கிறான். பார்ப்போம், அறிவுரை சொல்லும் பொழுது இளைஞர்கள் காது கொடுத்து கேட்பது இல்லை. கூடுதலாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் நினைவுபடுத்துகிறேன். இப்போ நம்ம ஜமாத்தின் சார்பாக என்ன செய்யறோம்? நம்ம தாவா பண்ணி போகிறோம். இப்போ இளைஞர்கள் அவர்களை மையமாக வைத்து நம்ம தாவா பண்ணுறோம், தனிநபர் தாவா சொல்கிறோம். அப்போ கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக மஸ்ஜித் ரஹ்மான் கிளையின் சார்பாக என்ன செய்கிறோம்? ஒரு தெருவுக்குள் சென்று தாவா செய்வதற்காக செல்கிறோம். அப்படி செல்கின்ற பொழுது ஒரு வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஒரு 10 இளைஞர்கள் கூடி அமர்ந்திருக்கிறாங்க. அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? மொபைல் ஃபோன் பார்த்து என்ன செய்கிறாங்க? ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படி அவர்களுக்குள் பேசி விடுறாங்க, மச்சான் ஒளிஞ்சிக்கோ, அவனை சுற்றுவான், நீ செத்துருவ, இப்படியெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்களாம் ஒரு 5 பேர் 6 பேர் எல்லாமே மூத்தவர்கள் பெரியவர்கள் அங்கே போய் நிற்கிறோம், சலான் சொல்கிறோம். அவன் காது கொடுத்தே கேட்கல, அவன் கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குது? மொபைலில் தான் இருக்குது. சலான் சொல்கிறோம், ஜமாத்திலேருந்து வந்திருக்கிறோம், பேச போகிறோம், ஒரு சில செய்திகளை சொல்ல போகிறோம் என்று சொல்லும் பொழுது அவன் காது கொடுத்து கேட்கவில்லை. பிறகு சொல்கிறான், கொஞ்சம் இருங்க பாய், நான் கவனம் செலுத்தினா நான் செத்துருவேன், என்னை சுற்றுவான், ஏதோ நிஜத்திலே சாவுற மாதிரி கிடக்கு. அப்போ என்னை சுற்றுவான்னு சொல்லி நினைச்சா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் இந்த கேமை முடிச்சுட்டு வந்து பேசுகிறோம்னு சொல்கிறாங்க. கேமை முடித்த பிறகு நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம், மார்க் விஷயத்தை சொல்லுகிறோம். இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறீர்களே, பள்ளிவாசலில் பாங்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள், மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு பாவம் என்று பேசி கொண்டிருக்கிறோம். பேசி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அங்கே போனால் என்ன பண்ணணும்? ஒரு உண்மையான இளைஞன், ஒரு உண்மையான முஸ்லிம் என்ன செய்யணும்? சில அறிவுரை சொல்லிட்டாங்க. மொபைல் ஃபோன்லாம் மூழ்க கூடாது, தொழுகைக்கு வரணும், பள்ளிவாசலில் பாங்கு சொல்லிட்டாங்க, தொழுகைக்கு கூப்பிட்றாங்கன்னு தொழுகைக்கு வரணுமா இல்லையா? இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நாங்கள் பேசி முடிச்சு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், அதை அப்படி மொபைல் எடுத்து மறுபடியும் பார்க்குறோம், அதே கேமை விளையாடுறான். அப்போ எதை இது விளங்குகிறது? நீங்கள் என்ன அறிவுரை சொன்னாலும், எதை போதித்தாலும், எப்படிப்பட்ட இறை அச்சத்தை விதைத்தாலும் அவன் காது கொடுத்து கேட்பதில்லை. அப்போ எப்படி அவன் சரியாக நடப்பான்? ஆமாம். அப்போ எந்த அளவிற்கு காது கொடுத்து கேட்காமல் என்ன செய்யறான்? அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய தரப்பு, இப்போ என்னுடைய தரப்பில் உள்ள சகோதரர் பேசினார். என்ன பேசினார்? இதற்கு முழுக்க முழுக்க காரணம் நண்பர்கள் தான் பேசினார். இப்போ அதை நான் அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்கிறேன். ஏன்னா நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக ஒரு தீயவனாக இருக்கின்றான், தீய நண்பனாக இருக்கிறான், அவனுடைய பழக்க வழக்கத்தின் காரணமாகத்தான் என்ன செய்யறான்? அவன் கெட்டு நாசமாறான். எந்த அளவிற்கு இந்த நண்பர்களுடைய பழக்கம் மூழ்கிக்கொண்டிருக்கிறது? பள்ளிவாசலுக்கு போகிறான், பள்ளிவாசலுக்கு போகலை, பள்ளிவாசலுக்கு செல்லாமல் பள்ளிக்கூடத்திற்கு போகிறான், கல்லூரிக்கு செல்கின்றான். அப்படி போகின்ற பொழுது அவனுக்கு பல நண்பர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்குதுங்க. அப்படி கிடைக்கும் பொழுது என்ன செய்வான்? இவன் நல்லவனாக தான் இருப்பான், இவன் நல்ல ஒரு சாலிகான பையனாக தான் இருப்பான். ஆனால் அவர்கள் பழக்க வழக்கம் எப்படி இருக்குன்னா இவன் நல்லா தூண்டி விடுவான். அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அப்படியே தூண்டி விட. என்ன தூண்டி விடுவான்? மச்சான் நீ ஏன் நல்லவனாக இருக்கிற, நல்லவனாக இருந்து என்ன பயனு, இந்த அடுறா ஒரு கூலிப்பு எடுத்து வாயில் போடுறான் அப்படின்னு தூண்டி விடுறான். கூலிப்புனா என்ன? அதற்கு இன்னொரு பேர் தலகாணி. தலகாணி சைஸில் ஒரு போதைப் பொருள் இருக்கும், அதை எடுத்து வாயில் போடு, மிதக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சரக்கு அடி மச்சான், அதெல்லாம் கண்டுக்காத, ஒரு இழுப்பு இழு, அப்படி நினைச்சான். ஃபர்ஸ்ட் ஒரு தீயை விதைக்கிறான், தீயை தூக்கி கொளுத்தி போடுறான். அப்போ இப்படி அவனுடைய உள்ளத்தில் விதைத்து விதைத்து ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்? எந்த அளவிற்கு போதை பழக்கத்தில் மூழ்க வேண்டுமோ அந்த அளவிற்கு மூழ்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோமா இல்லையா? இப்போ எந்த அளவிற்கு இந்த போதை பழக்கத்தில் இந்த இளைஞர் சமுதாயம் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒருவனுக்கு அவனுடைய உடம்பில் போதை சென்று விட்டால், மது பழக்கம் அவனுடைய வாழ்க்கையில் வந்து விட்டால், அவன் அப்படி நிதானத்தை ஃபஸ்ட்டு இழக்கிறான். இந்த போதையுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுமாங்க? உங்களுடைய நிதானத்தை அப்படியே இழக்க செய்துவிடும், உங்களுடைய மூளையை மழுங்கடிக்க செய்துவிடும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நீங்கள் போதை பழக்கத்தில் ஒருவர் இருக்கிறான் என்றால் அவன் பெற்ற தாய் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது, உடன் பிறந்த சகோதரி கண்ணுக்கு தெரியாது. எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம்? பெற்ற தாயை போதை பழக்கத்தின் காரணமாக நீ போதை பழக்கத்தில் இருக்கிறாய் என்று கண்டித்ததற்காக பெற்ற தாயை கொலை செய்கிறானா இல்லையா? உடன் பிறந்த சகோதரியை போதையில வந்து மது பழக்கத்தில் ஈடுபட்டு கொண்டு சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு போறான், அவனுக்கு நிதானம் தெரியல, கூட உடன் பிறந்த சகோதரியை கற்பழிக்கிறானா இல்லையா? இன்றைக்கு பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? இந்த போதை பழக்கம் தான். நண்பர்களின் மூலமாக அவன் கற்றுக்கொண்ட இந்த போதை பழக்கம் தான் அவனை சீரழிக்கின்றது.
அப்போ இதுக்கு எப்படிங்க பெற்றோர்கள் காரணமாக அவங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு பெற்றவாவது சரக்கை ஊற்றி கொடுப்பாங்களா? எந்த ஒரு பெற்றவர்களாவது அந்த சிகரெட்டை எடுத்து வாயில் வைப்பாங்களா? யாருமே வைக்க மாட்டாங்க. அப்போ எப்படி நீங்கள் பெற்றோர்கள் காரணம் சொல்ல முடியும்? அப்போ நண்பர்கள் தான் காரணம், அவனுடைய பழக்க வழக்கங்கள் தான் காரணம், இந்த சமுதாய சூழல் தான் காரணம் என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்கிறதா இல்லையா? இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவங்க, கேரளாவில் நடந்த ஒரு சம்பவம். முஸ்லீம் இளைஞன், ஆஷிக் என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் இளைஞன், இப்போ இவன் என்ன செய்கிறான்? போதை பழக்கத்தில் ஈடுபடுறான். போதை பழக்கம், கஞ்சா அப்படின்னு என்ன செய்கிறான்? பல பழக்கங்களில் ஈடுபட்டு என்ன செய்கிறான்? நிதானத்தை இழக்கின்றான். அப்படி இருக்கும்பொழுது அவனுடைய தாயார் என்ன செய்கிறாங்க? கண்டிக்கிறாங்க. இப்படிலாம் போதை பழக்கத்தில் ஈடுபடக்கூடாது, இது நம்முடைய மார்க்கத்திற்கும் தடுக்கப்பட்டது, இது ஹராம் என்று தன்னுடைய தாயார் கண்டிக்கிறார். அப்படி கண்டிக்கின்ற பொழுது இவன் என்ன செய்யறான் தெரியுமா? அந்த வெறுப்பின் மூலமாக, போதை பழக்கத்தை ஈடுபட்ட காரணமாக மது அருந்திவிட்டு வீட்டிற்கு செல்கின்றான். வீட்டில் பார்க்கும்போது அவங்களுடைய தாயார் இல்லை, அவங்களுடைய சகோதரியுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்? ஒரு கத்தி எடுத்துட்டு இடுப்புட சொல்லிட்டு என்ன செய்யறான்? அந்த தாயாரின் சகோதரி வீட்டுக்கு செல்றான். அங்கே சென்று பார்த்தால் தாயார் இருக்கிறார்கள். எடுத்து வைத்திருந்த கத்தி எடுத்து தாயினுடைய கழுத்தை அறுத்து என்ன செய்யறான்? கொலை செய்யறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு தாயை யாராவது கழுத்தை அறுத்து கொலை செய்வாங்களா? ஒரு பெற்ற கஷ்டப்பட்டு என்னுடைய தரப்பில் உள்ள சகோதரர் சொன்னார், பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டு பெற்றெடுத்த தாயை கழுத்தை அறுத்து கொலை செய்கிறான் என்றால் இதற்கு காரணம் யாரு? கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள், இந்த அநியாயமாக இருக்கக்கூடிய போதை பழக்கங்கள். இந்த காரணமாகத்தான் என்ன செய்யறான்? அவன் கெட்டு நாசமாகின்றான். இப்போ அடுத்து என்ன? இப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மூளையை வழங்கியிருக்கிறான். இந்த மூளையில் பல அற்புதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? நம்ம ஒரு தீமை செய்ய போனோம் வச்சுக்கோங்க, மூளை நமக்கு என்ன செய்யும்? எச்சரிக்கை செய்யும், இந்த தீமை செய்யாதடா அப்படின்னு சொல்லும். அதுதான் மூளையுடைய ஒரு ஸ்பெஷல். இப்போ ஒரு போர்டு எழுதியிருக்கிறாங்க, இந்த இடத்தில் சிறுநீர் கழிக்காதீர்கள் ஒருத்தர் எழுதியிருக்கான் வச்சுக்கோங்க. நம்ம என்ன செய்வோம்? அங்கே தான் போய் சிறுநீர் கழிப்போம். ஏன் கழிக்கிறோம்? அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சா நமக்கு எந்த பாதிப்பு வராதுன்னு சொல்லி கழிக்கிறோம். இப்போ பக்கத்தில் அதே ஒரு இடத்துல ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, இங்கு அபாயம் பயங்கரமாக இருக்கிறது, இங்கே இந்த இடத்துல தொட்டால் ஷாக் அடிச்சிடும் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம போய் அங்கே போய் தொடுவோமா? யாருமே தொட மாட்டாங்க. ஏன்? அதை தொட்டால் நாம் செத்து விடுவோம் என்கிற எச்சரிக்கையை மூளை நமக்கு சொல்லுகிறது. அதற்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கிறோம். இதுதான் மூளையின் அற்புதம். ஆனால் ஒருவன் போதை பழக்கத்தில் ஈடுபட்டான், ஒருவன் மது பழக்கத்தில் ஈடுபட்டா, இந்த மூளை அவனுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்காது. மூளை அவனை என்ன செய்யறோம்? அந்த கண்ட்ரோலே இருக்காது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் கோமாளியா இருப்பான். மது அருந்து விட்டு போதை பழக்கத்தில் ஈடுபட்டு விட்டு எந்த அளவிற்கு செய்வான்? ரோட்டில் கடந்து ஆடுவான், பஸ்ஸுகள் என்ன செய்வான்? சிறுநீர் கழிப்பான். இந்த அளவிற்கு சம்பவங்கள் பார்க்குறோமா இல்லையா? அப்போ இதற்கெல்லாம் யார் காரணம்? பெற்றோர்கள் காரணமா? பெற்றோர்கள் காரணம் அல்ல. அப்போ நண்பர்கள் தான் காரணம் என்று தெளிவாக விளங்குதா இல்லையா? இப்போ இன்னும் ஒருபடி மேல் சொல்வதாக இருந்தால், இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் பல காரணங்கள் இருந்தாலும் அதில் ஒரு காரணம் என்ன காரணம்? இந்த சினிமா மோகம். சினிமா மோகத்தில் எந்த அளவிற்கு மூழ்கி இருக்கிறாங்க தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த சினிமா மோகத்தில் இளைய சமுதாயம் எந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறாங்க தெரியுமா? சினிமாவில் என்ன செய்வான்? நடிகர்கள் இருப்பாங்க, அவர்கள் ரசிகன், நான் இந்த நடிகனுடைய ரசிகன், நான் தளபதி விஜயோட ரசிகன், நான் தலையோட ரசிகன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே செய்வாங்க. இப்போ உதாரணமாக ஒரு ஆடை அணிவதாக இருந்தால் சினிமாவிலே அவர்கள் என்ன ஆடை அணிந்தார்களோ அதை அப்படியே அணிவான். இப்போ ஒரு பையன் என்ன செய்யறான்? சமீபத்தில் ஒரு பையன், நம்ம முஸ்லீம் பையன், ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறான், ஒரு ஷர்ட் போட்டிருக்கான். என்ன சட்டை போட்டிருக்கான் தெரியுமா? அந்த ஆடையில் ரத்தம் படிந்த இரத்த கரையோட ஒரு சட்டை இருக்குது. அப்போ நம்ம கேட்குறோம், என்னடா ரத்த கரையோட சட்டை போட்டிருக்கிற, உன்னுடைய சட்டை எல்லாம் ரத்த கரையாக இருக்குது, அந்த டிசைன் அந்த மாடலில் இருக்குது, என்ன விஷயம்? யாரும் அடிச்சுட்டாங்களா? எதுவும் சண்டை வந்துட்டா? யாரும் அடிச்சு விட்டாங்களா என்று கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குது தெரியுமா நடுவர் அவர்கள்? அவன் சொல்கிறான், இந்த சட்டைக்கு பேர் தான் பீஸ்ட் மூடு சட்டைன்னு சொல்கிறான். பீஸ்ட்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? பீஸ்டுக்கு தமிழ் என்ன? பீஸ்ட்னா மிருகம் அப்படின்னு அர்த்தம். இது பீஸ்ட் மூடு சட்டை. பீஸ்ட்னா என்ன தெரியுமா? என்னுடைய தளபதி விஜய் இருக்கிறாரே, அவர் பீஸ்ட் படத்தில் இந்த சட்டை போட்டிருப்பாரு. எப்படி சொல்கிறாங்க பாருங்க, பீஸ்ட் படத்தில் ரத்தம் தெறிக்க தெறிக்க சட்டை போட்டிருப்பாராம், அதனால பீஸ்ட் மூடு சட்டை அப்படி சொல்லி போட்டுட்டு இருக்கிறான். அப்படி சொல்வது யாரு? ஒரு முஸ்லீம் இளைஞன். அவனுக்கு எப்படிப்பட்ட கோபம் வரணும் தெரியுமா? இந்த பீஸ்ட் படத்தில் என்ன காட்டினா தெரியுமா? முஸ்லீம்களை கொச்சைப்படுத்தினார்கள். இஸ்லாமிய மார்க்கம் பொறுத்தவரையில் இஸ்லாம் மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம், இஸ்லாம் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம். ஆனால் இந்த படத்தில் என்ன காட்டுறான்? முஸ்லீம்னாலே தீவிரவாதி, இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் தீவிரவாதி என்று காட்டுகிறானே. அதை பார்க்கும் பொழுது உனக்கு கோபம் வரணுமா வேண்டாமா? ஒரு முஸ்லீம் இளைஞனுக்கு எப்படி இருக்கணுங்க? கோபம் வரணும், கொந்தளிக்கணும். ஆனால் இவன் என்ன செய்யறான்? அது அவன் கண்ணுக்கு தெரியல. இந்த பீஸ்ட் மூடு சட்டை போட்டிருக்கிறான்ல, அதுதான் அவன் கண்ணுக்கு தெரியுது. ரத்தம் படிஞ்ச மாதிரி சட்டை போட்டிருக்கிறான்ல, இதுதான் அவனுக்கு கண்ணுக்கு தெரிகிறது. எந்த அளவிற்கு இந்த சினிமா மோகத்தில் அப்படி மூழ்கி இருக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி ஃபேண்ட் போடக்கூடிய அந்த ஸ்டைல எப்படி இருக்குன்னா பெக்கர் ஃபேன் சொல்லுவாங்க. பெக்கர் ஃபேன் என்ன தெரியுமா?
பிச்சைக்கார பேண்ட், ஜீன்ஸ் பெக்கர், பிச்சைக்கார பேண்டா. அது என்ன பிச்சைக்கார பேண்ட்? ஜீன்ஸ் பேண்ட் தான். ஒரு ஜீன்ஸ் பேண்டுடைய விலை எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க நடுவர்களே? ஒரு பேண்டுடைய விலை ஒரு 800 ரூபா இருக்குமா? அப்போ ஜீன்ஸ் பேண்ட் தான் இருக்கும். இந்த பெக்கர் பேண்ட் எப்படி தெரியுமா? அதே ஜீன்ஸ் பேண்டில் கால் பகுதியில், தொடை பகுதியில், முட்டு பகுதியில் அப்படி கிழிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் பெக்கர் பேண்டு, பிச்சைக்கார பேண்டு சொல்லி போடுறாங்க. அது ஸ்டைலுன்னு சொல்லி மாற்றிட்டாங்க. எதை பார்த்து போடுறாங்க? சினிமாவை பார்த்து போடுறாங்க. பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பாங்களா? பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பார்களா? அப்போ எப்படி பெற்றோர்கள் காரணமாக அமைவார்கள்? அப்போ ஒரு சட்டை போடுவதாக இருந்தால், ஒரு பேண்ட் போடுவதாக இருந்தால் அதை யார் பார்த்து போடுறான்? பெற்றோர்களை பார்த்து போடல, பெற்றோர்களுடைய கட்டளையில் போடல, இந்த சமுதாயத்தை பார்த்து போடுறான், சினிமா மோகத்தினால் போடுறான். அப்போ நமக்கு தெளிவாக விளங்குதா இல்லையா? அப்போ இன்னும் சொல்லுவதாக இருந்தால், நடுவர் அவர்களே, ஒரு முஸ்லீம் இளைஞர் ஒரு தாடி வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குறீங்க, ஏன்பா தாடி வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டால் ஒரு முஸ்லீம் இளைஞர் என்ன சொல்லணும் சொல்லுங்க? என்ன சொல்லணும்? இது நபிகளாருடைய சுன்னத், அப்படித்தானே சொல்லணும். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? படத்தில் என்னுடைய தலை அஜித் தாடி வச்சிருக்கிறாரு, அதனால நான் தாடி வச்சிருக்கேன்னு சொல்கிறான். எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க. அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய அந்த முடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ நீங்கள் கண்ணாடி பார்க்க போறீங்க, கண்ணாடி பார்ப்பீங்க, கண்ணாடி பார்த்தா முடி செய்வோம். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு லேசாக ஒரு வெள்ளை முடி தென்பட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த நைட்டு நீங்கள் தூங்கவே மாட்டீங்க, அப்படி தானே? நமக்கு தூக்கமே வராது. கண்ணாடியை பார்த்தா ஒரு லேசாக ஒரு வெள்ளை முடி நீண்டு வந்துச்சுன்னா ஐயோ வெள்ளை முடி வந்துச்சே வயசாயிருமோ அப்படின்னு பயப்படுவோம், அப்படி தானே? அப்படி காலம் இருந்துச்சா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது தெரியுமா? வெள்ளை முடி வந்தால் தான் அவனுக்கு ஸ்டைலு. கேட்டால் சொல்லுவான், என்னுடைய தலை அஜித்துக்கு வெள்ளை முடி. எப்படி பாருங்க, அவனுக்கு வயசாயிடுச்சு, அவன் வயசின் முதிர்வு காரணமாக வெள்ளை முடி வந்துருச்சு. அவன் எப்படி வழங்கியிருக்கிறான்? என்னுடைய தலை அஜித்துக்கு வெள்ளை முடி வந்துருச்சு, அதனால் நானும் அதை ஸ்டைலாக ஃபாலோ செய்கிறேன், அதை ஸ்டைலாக நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று இப்படி சினிமா மோகத்தில் வழிகேட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பாருங்க. இன்றைக்கு காதல் என்ற ஒரு மோகம். இப்போ என்னுடைய சகோதரர் பேசினார், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில், சமூக வலைதளங்களில் ஒரு வலையை விரிக்கிறாங்க. என்ன வலையை விரிக்கிறாங்க? ஏதாவது பெண்கள் சிக்க மாட்டாங்களா வலையை விரிச்சிட்டு இருக்கிறாங்க. இவன் எப்படிப்பட்ட வலையை விரிப்பான் தெரியுமா நடுவர் அவர்களே? பெண்களுக்கு மத்தியில் கவிதையாக சொல்லி கொட்டுவான். பொதுவாக பெண்களுக்கு கவிதை சொன்னால் அதில் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. எப்படிலாம் கவிதை சொல்லுவான் தெரியுமா? அவன் சொல்லுவான், அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே நிலவுக்கு ஒரு நாள் விடுமுறை உண்டு, ஆனால் உன் நினைவுக்கு விடுமுறை இல்லை. எப்படி சொல்கிறாங்க பாருங்க. நிலவுக்கு விடுமுறை உண்டா, நினைவுக்கு விடுமுறை இல்லையா? அதே மாதிரி அந்த தன்னுடைய காதலியை பார்த்து சொல்கிறாங்க, என் காதலியை, உன்னுடைய பெற்றோரை, உன்னுடைய தந்தையை இன்னும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணலையா, கைது செய்யலையான்னு கேட்குறான். அப்போ அந்த பெண் கேட்குது, என்னுடைய தகப்பனாரை ஏன் கைது செய்யணும் அப்படி சொல்லும்போது அவன் சொல்கிறான், மயிலை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாரு. யாரை சொல்கிறான் தெரியுதா உங்களுக்கு? தன்னுடைய குழந்தை மயிலை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாரு, உன்னுடைய தந்தையை அரெஸ்ட் பண்ணலையா? எப்படிலாம் உருட்டு வைக்கிறாங்க பாருங்க. இதுதான் கவிதையில் உருட்டுன்னு சொல்லுவாங்க. உருட்டுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா? இதுதான் உருட்டு. அப்போ இப்படி உருட்டி காதல் வலையை விரிக்கிறார்கள். இளம் பெண்கள் அதில் சிக்கி தவித்து சீரழிந்து சின்ன பின்னமாக இருக்கிறார்கள். இதுக்கு யார் காரணம்? பெற்றோர்கள் காரணமாக சொல்ல முடியுமா? எந்த ஒரு பெற்றோர்களாவது நீ இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை காதலிக்கணும், வலையை விரிக்கணும் என்று யாராவது சொல்லுவாங்களா? யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த சமூகம் தான் காரணம், கெட்ட பழக்க வழக்கங்கள் தான் காரணம். காதலர் தினம் வச்சிருக்கிறாங்க February 14, அது பிரத்யேகமாக அந்த தினத்தில் காதலர் தினம். யார் உருவாக்கின அந்த காதலர் தினத்தை? பெற்றோர்கள் தான் உருவாக்கினார்களா? இந்த சமுதாயம் தானே உருவாக்கியது. காதலர் தினம் என்ற பெயரில் கலிசடைகள் தினமாகத்தானே மாறிக்கொண்டிருக்கிறது. காதலர் தினம் என்ற பெயரில் ஒவ்வொரு சட்டை அணியும். அந்த தினத்தில் சிவப்பு கலர் சட்டை அணிஞ்சா அவனுக்கு காதல் கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு அர்த்தமா, எல்லோ கலர் சட்டை போட்டா அவனுக்கு காதல் சோகம், காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா, பச்சை கலர் சட்டை போட்டா அவன் காதலோட ப்ரப்போஸ் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தமா. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சீரியல் நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அவன் பச்சை, அல்லா பச்சைன்னு சொல்லுவோம்ல, அந்த பச்சை. நம்முடைய சமூகத்தில் பச்சை எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க? அவுளியா பச்சை. அவுளியாவுடைய அந்த தர்காவில் கபூரை போட்டிருப்பாங்க, அந்த பச்சையில் சிந்தனை இருப்போம். ஆனால் இவன் என்ன செய்யறான்? காதலர் தினத்தில் பச்சை சட்டை போட்டால், நான் ஒரு பெண்ணிடத்தில் என்னுடைய ப்ரப்போஸ் நான் பண்ணிட்டேன், அவளுக்கு என்னுடைய காதலை சொல்லிவிட்டேன், நான் காத்து கொண்டிருக்கிறேன், அவளுடைய பதிலுக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லாமல் சட்டையின் மூலமாக வெளிப்படுத்துறானா. எப்படி எந்த அளவிற்கு ஒரு சீர்கேட்டு நோக்கி போறாங்க பத்தியா? அப்போ இந்த அளவிற்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்று சொல்றாங்கன்னா எந்த அடிப்படையில் சொல்றாங்க? இத்தனை சம்பவங்களை நான் உங்களுக்கு உதாரணத்தை குறிப்பிட்டு காட்டினேன். இத்தனை செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி காட்டினேன். அப்போ அதையெல்லாம் என்ன செய்யறாங்க? விட்டுட்டு பெற்றோர்கள் தான் காரணம், பெற்றோர்கள் தான் காரணம் என்று பொத்தம்பொதுவாக சொல்லிவிட்டால் யார் காரணம்? பெரிதும் காரணம் யாரும் பாருங்க. பெற்றோர்கள் காரணமாக இருந்தாலும் பெரிதும் காரணம் யாரு? இது சமுதாயம் இல்லையா? இந்த இளைஞர்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இளைஞர்கள் இப்படி இருக்கிறாங்க, பசங்க இப்படி இருக்கிறாங்க, பொண்ணுங்க அதற்கு 2 மடங்காக இருப்பாங்க. இந்த தளபதி விஜய்னு சொல்றாங்கல்ல, இந்த கூத்தாடி ஒரு அரசியல் கட்சி நடத்துறான்.
இப்போ அவன் 2 மாநாடை போட்டான். ரமலான் மாதம் என்ற பெயரில் ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தினா, அப்படி தானே கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் சில முஸ்லீம் பெயர் தாங்கிகள் கூட கலந்து கொண்டாங்க. அந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு முஸ்லீம் பெயர் தாங்கி பெண் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த முஸ்லீம் பெயர் தாங்கி பெண் சொல்கின்றால், நான் என்னுடைய தளபதி விஜயை நோன்பு வைத்து விட்டு பார்க்க வந்தேன். நோன்பு திறந்தாச்சு, தளபதி விஜயை பார்த்தாச்சு, பள்ளிவாசலில் பாங்கு சொல்கிறாங்க, தொழுகைக்கு அழைக்கிறாங்க. நான் தொழாமல் என்னுடைய தளபதி விஜயை பார்த்துட்டேன். எனக்கு தொழுகை முக்கியம் அல்ல, என்னுடைய தளபதி விஜய் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமூகம் பாருங்க, எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு மாநாட்டில் அதே ஒரு இஸ்லாமிய பெண், அதே போன்று பெயர் தாங்கி ஒரு பெண் மாநாட்டில் பேட்டி கொடுக்குறா, என்னுடைய சாமியை நான் பார்த்துட்டேன். சொல்றது யாருங்க? ஒரு முஸ்லீம் பெண். ஒரு முஸ்லீம் பெண் இறைவனை மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பெண், என்னுடைய கடவுள், என்னுடைய சாமி விஜயை நான் பார்த்துட்டேன் என்று எந்த அளவிற்கு அடிமையாக இருக்கிறாங்க பாருங்க. அப்ப இந்த சினிமா மோகத்தில் இன்றைக்கு இளைஞர் சமுதாயமும் இளமை பெண்களும் அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கு யார் காரணம்? பெற்றோர்கள் காரணமா, மற்றவர்கள் காரணமா? அப்ப நீங்க தான் பார்த்து தீர்ப்பை கொடுக்கணும். அப்ப இறுதியாக ஒரு செய்தியை மாத்திரம் பதிய வைக்கிறேன். பெற்றோர்கள் தான் காரணம் என்று சொல்றாங்கல்ல, பெற்றோர்கள் பொறுப்பாளிகள் சொல்றாங்கல்ல, பெற்றோர்கள் மாத்திரம்தான் பொறுப்பாளிகளா? இந்த சமுதாயம் பொறுப்பு இல்லையா? சமுதாயத்திற்கு பொறுப்பு, அந்த மாற்றங்கள் நமக்கு இல்லையா? அப்போ பெற்றோர்களால் மாத்திரம் இளைஞர்களை சீராக நடத்திவிட முடியாது. சமுதாயமும் முன்னெடுக்க வேண்டும், சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். மதுபான கடைகள் என்ற பெயரால், டாஸ்மாக் என்ற பெயரால் மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்களே, அதை மூடினால் இளைஞர்களுடைய பாதை சீராக செல்லும். போதை பழக்கம் என்ற பெயரால் கஞ்சா, அஃபீன் போன்ற போதை பொருட்களை விற்பனை செய்கிறார்களே, அதை தடை செய்தால் இளைஞர்களின் பாதையில் ஒரு மாற்றம் ஏற்படும். திரைப்படத்தின் பெயரால் ஆபாசங்களையும் அசிங்கங்களையும் காட்டுகிறார்களே, அதை முடக்கினால் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆலிம்கள் இருக்கிறார்கள். அந்த ஆலிம்கள் தங்களுடைய ஜும்மா பயானில் எந்த பெரியார் இப்படி செய்தார், அந்த நாதாக்கள் இப்படி செய்தார் என்று ஜும்மா பயான் அப்படியே கடத்திட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ஆலிம்களாவது இளைஞர்களுக்கு உண்டான உரையை நிகழ்த்தினார்களா, போதனை சொன்னார்களா? அப்ப ஆலிம்கள் இளைஞர்களுக்கு ஒரு சரியான ஒரு வழியை சொன்னால் இளைஞர்களுடைய வாழ்க்கை சீராக செல்லும். இப்படி இத்தனை மாற்றங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டால் இளைஞர்களுக்கு மத்தியில் இளைஞர்களுடைய அந்த பயணம் சீரான பயணமாக அமையும். பெற்றோர்களால் மாத்திரம் மாற்றிவிட முடியாது, மற்றவர்களாலும் சமுதாயத்தினாலும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான், இத்தனை மாற்றங்கள் இருந்தால் மட்டும்தான் இளைஞர்களுடைய பாதை சீராக செல்லும் என்கிற வாதத்தை அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்து, ஒரு நண்பன் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். நாளை மறுமை நாளில் நரகத்தில் கிடந்து கொண்டு புலம்பக்கூடிய புலம்பலை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். சுவனவாதிகள் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், மா சலக்குக்கும் ஃபி சக்கர், உங்களை சக்கர் என்கிற நரகத்தில் சேர்த்தது எது என்று கேட்பார்கள். அதற்கு நரகவாதிகள் ஒரு 3 காரணத்தை சொல்லுவாங்க. நாங்கள் ஏன் நரகத்துக்கு வந்தோம் தெரியுமா? நாங்கள் தொழாமல் இருந்தோம், ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தோம் என்று சொல்லிவிட்டு 3வது ஒரு காரணத்தை சொல்றாங்க. இந்த காரணத்தை நடுவரவர்களை நீங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காரணம் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் வீணில் மூழ்கி கிடந்தோமே, அவர்களோடு நாங்கள் சேர்ந்து மூழ்கி கிடந்தோம் என்று சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வே சொல்லிட்டான் யார் காரணம் என்று, அல்லாஹ்வே தீர்ப்பு கொடுத்துட்டான். யார் காரணம்? வீணில் மூழ்கி கிடந்தார்களே, அவர்களால் தான் மூழ்கி கிடந்த காரணமாகத்தான் நரகத்துக்கு போயிட்டாங்க என்று அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அப்ப ஒரு நல்ல நண்பன் என்று சொன்னால், அந்த நல்ல நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், ஒமைத்துல்லாஹ் ரசூல், யார் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள். ஒ சித்திகீன், உண்மையாளர்களோடு இருப்பார்கள். ஒ ஷுஹதாஇ ஒ சாலிஹீன், நல்லறம் செய்த நல்ல அடியார்களோடு இருப்பார்கள். உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகிகளோடு இருப்பார்கள். ஒ ஹஸ்ன உலாயிக ரஃபீகா, இவர்கள் தான் மிகச்சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ ஒரு இளைஞன் எப்படி இருக்கணும்? என்னுடைய நண்பன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மறுமையில் நான் நபியோடு இருக்க போகிறேன், நல்ல அடியார்களோடு இருக்க போகிறேன், நபிமார்களோடு இருக்க போகிறேன், உயிர் தியாகம் செய்த உயிர் தியாகிகளோடு இருக்க போகிறேன். இவர்கள் தான் சிறந்த நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட ஒரு இலக்கை ஒவ்வொரு இளைஞனும் ஏற்படுத்திக் கொள்ளணும். அப்போ இதை எப்படி எதிர்த்தரப்பினர் சொல்றாங்க ஒரு செய்தியை, அவங்க பெற்றோர்கள் தான் பொறுப்பாளிகள், பெற்றோர்களால் தான் சீரழிந்து சின்ன பின்னாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒருவரின் சுமையை மற்றவர் சுமக்க மாட்டார் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இவன் தப்பு செய்யறான், இவன் தப்பு செய்வது மூலமாக பெற்றோர்கள் எப்படி பொறுப்பாவாங்க? அப்ப நமக்கு தெளிவா விளங்குதா இல்லை? யார் காரணம்? பெற்றோர்கள் காரணம் அல்ல, மற்றவர்கள் தான் காரணம் என்று இந்த வாதத்தை நான் அழுத்தம் திருத்தமாக எடுத்து வைத்து என்னுடைய உரைக்கு நான் திரடுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 2 தரப்பினரும்
அவர்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நம்ம தீர்ப்புக்கு வர வேண்டியிருக்கு. பொதுவாக அவங்க சொன்னதிலிருந்து நாம் உள்வாங்கி கொண்ட பல்வேறு விஷயங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தரப்பு சொன்னது, மற்றவர்கள் அமைதிகள் தரப்பு சொன்னது, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஆபத்துக்களில் முக்கியமானது, முதன்மையானது சமூக வலைத்தளங்கள். முந்தையெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பயமுறுத்திய காலம் போச்சு. இன்றைக்கி அந்த மாதிரியான பயங்கள் இருக்குதா அப்படின்னா இல்லை. சொல்லப்போனால் இன்றைக்கி பசங்களோ அல்லது சின்ன வயசு பசங்கள்லாம் எங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். வெளிச்சத்தில் உட்காந்து பேசுகிறத விட அரட்டை அடிக்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கிட்டாச்சும் ஒரு முக்கு வாய்க்கால் ஓரம் அந்த மாதிரியான எங்கே வெளிச்சம் இல்லாமல் இருக்குதோ அந்த மாதிரி இடங்களில் தான். இப்போ முந்தையெல்லாம் இருட்டான இடத்துக்கு போகிறதுக்கு அச்சம், மூக்கில் போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி அதுக்கு நேர் மாற்றமாக மாறி போச்சு. இன்றைக்கி இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்னா, பெரிய ஆபத்தே சமூக வலைத்தளங்கள் தான். இப்போ ஒரு குறிப்பிட்டாரா இல்லையா, இன்ஸ்டாலால் இன்றைக்கி பல குடும்பங்கள் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லது இருக்குதா? கண்டிப்பாக இருக்குது. பயன்படுத்துகிறவங்க நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்களா, கெட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்களா? சீரழிவுக்கு முக்கியமாக இருப்பது இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறதுல இந்த கொரியாவை பற்றி உள்ள அந்த விஷயத்தை சொன்னார். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவை என்கிற அடிப்படையில் உயர்தரமான மொபைல் ஃபோனை வாங்கி கொடுத்தாலும் அவர்களுக்கு எதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்கிற அந்த கண்காணிப்பு என்பது இருக்க வேண்டும், வழிகாட்டுதல் என்பது இருக்க வேண்டும். அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தை அவர் சொல்லியிருக்கிறாப்புல. அது மாதிரி இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்களில் இப்போ புதுசாக பல்வேறு ஆபத்துக்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னா டீப் ஃபேக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டுருக்கிறானோ. சில ஆப் இருக்குது. அதன் மூலமாக ஒரு ஆணோ பெண்ணோ அவர் பேசிய மாதிரி அல்லது அவர் உரையாடுகிற மாதிரி ஃபோட்டோவோ ஆடியோவோ வீடியோவோ மாற்றலாம். இப்போ நான் பேசவே இல்லை, யாரோ ஒருத்தர் பேசினதை நான் பேசுகிற மாதிரி மாற்றிடலாம். அது இன்றைக்கு சர்வ சாதாரணம், ரொம்ப சாதாரணமாக ஆகிப்போச்சு. பேய் பிசாசை நினச்சி பயங்காட்டி பயந்ததை விட இதுதான் ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நிறைய பெண்கள் இது மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கொண்டு கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் எப்போ பார்த்தாலும் செல்ஃபி. அந்த செல்ஃபிங்கிறது ஒரு பெரிய ஒரு நோய் ஆகிப்போச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்படுத்திய சைடு எஃபெக்டில் முக்கியமானது செல்ஃபி. எங்கே பார்த்தாலும் செல்ஃபி, எப்போ பார்த்தாலும் செல்ஃபி. செல்ஃபிங்கிறது ஒரு நோய் மாதிரி ஆகி, ஒரு பைத்தியம் மாதிரி ஆகி, ட்ரெயின் போகும்போது குறுக்க நின்றுட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுறான். அலை அடிக்குது, அலைக்கு பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்கிறான், அதில் போய் மாட்டிக்கிறான். இப்படி நிறைய மரணங்களை பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த செல்ஃபி எடுத்து அதை பதிவேற்றம் பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோக்கள் தான் தவறாக டீப் ஃபேக்காக கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணம் என்று இன்றைக்கு சொல்கிறாங்க. ஒருத்தன் எந்த ஒரு வீடியோலையும் பேசியிருக்க மாட்டான் அல்லது நடிச்சிருக்க மாட்டான். அவனுடைய ஃபோட்டோவை மட்டும் எடுத்து செட் பண்ணிட்டா போதுமானது, அவனே அந்த தப்பை செஞ்ச மாதிரி காட்டிடலாம் என்கிற ஒரு பெரிய ஒரு பேராபத்து இருக்குது. இப்போ சமூக வலைத்தளங்கள் ஏற்படுத்திய பல்வேறு வகையான சிக்கல்களில் ஒன்று மிக முக்கியமான ஒன்று இது. இதை நான் சொல்வதற்கு காரணம், பெண் பிள்ளைகள் நிறைய இதில் பாதிக்கப்படுகிறார்கள். அவங்க அந்த ஃபோனில் உட்காந்து இப்போ டான்ஸ் ஆடுறதோ பாடுறதோ அல்லது ஃபோட்டோ எடுக்கிறதோ ஃபேஸ்புக்கில் போடுறதோ அல்லது இன்ஸ்டாவில் பதிவு பண்ணுறதோ பெரிய திறமை நினைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய பாதிப்புகளுக்கு காரணமாக இருக்குது என்பதை புரியாமல் இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு அவசியமானது, தவிர்க்க முடியாதது. அதே நேரத்தில் நல்லதுக்கு, தேவைக்கு, அவசியத்திற்கு பயன்படுத்துகிறோமா என்பதை அந்த இளம் வயது பிள்ளைகள், பசங்க, இளைஞர்கள் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க வைத்த வாதங்களில் மற்றவர்கள் தான் காரணம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாதங்களை வைத்தார்கள். இப்போ நான் சுருக்கமாக மார்க்கத்தின் அடிப்படையில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை அணுக வேண்டும், அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் இஸ்லாம் என்கிற ஏகத்துவ இயற்கை மார்க்கத்தில் பிறக்கிறது.
அபவாஹு யுஹவ்விதானிஹி ஒய் நஸ்ஸிரானிஹி ஒய் மஜ்ஜிசானிஹி. பெற்றோர்கள் தான் அவர்களை நெருப்பு வணங்கிகளாக, கிறித்துவ கொள்கை உள்ளவர்களாக, யூத கோட்பாடை கொண்டவர்களாக பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள். இப்போது அந்த பிள்ளைக்கு முதல் உலகம் எது? ஆணோ பெண்ணோ? ஒரு 14-12 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளைக்கு உலகம் யார்? தாய்மடி தான், தாய் தந்தை தான் உலகம். அவர்கள் ஸ்கூலுக்கு போன பிறகுதான் மற்றவர்கள் வருகிறார்கள் அல்லது மற்றவைகள் வருகிறது. அப்போ இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து, மதரசாவுக்கு அனுப்புறதுலேருந்து, செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறதுலேருந்து, பைக் வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே தாயின் அந்த உலகத்தை சுற்றி இருக்கும்போது வருவதில்லை, அதை கடந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது தான் வருகிறது. அப்போ அந்த பெற்றோர்கள் தான் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போ என்ன பண்ணுறோம்? இது ஒரு வயசிற்கு பிறகு வருது. எது? மற்றவர்கள் மற்றவைகள் என்பது குறிப்பிட்ட ஒரு பருவத்திற்கு பிறகு வருகிறது, ஒரு அனுபவத்திற்கு பிறகு வருகிறது. அந்த அனுபவத்தை அவர்கள் அடைவதற்கு முன்பே சரியான முறையில் அவர்களுக்கான அடித்தளத்தை போட்டுவிட்டார்கள் என்று சொன்னால், உதாரணத்திற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலைவன நிலப்பரப்பில் ஒரு சூழலில் அவர் குழந்தையாக வளர்க்கப்படுகிறார். பிற்காலத்தில் அந்த பள்ளிவாசலுடைய காபாவுடைய புனர் நிர்மாணத்திற்கு அவர் காரணமாக, அடிப்படையாக இருக்கிறார். பல்வேறு வகைகளில் அவர் காரணமாக இருக்கிறார். அப்போ எப்படி அவர் வந்தார்? அந்த மாதிரி சிறு பிராயத்திலிருந்தே அவர் வளர்க்கப்பட்ட சூழல். அதே மாதிரி எண்ணற்ற நல்லடியார்களோ அல்லது நபிமார்களோ அவர்களது வரலாறு நமக்கு குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பாடம், சிறு வயது முதற்கொண்டு அவர்களை சரியான முறையில் வளர்த்தால், நல்ல சூழலில் வளர்த்தால், வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு? பெற்றோர்களுக்கு. இப்போ யூசுப் நபி அவர்கள் பல்வேறு வகையான சிக்கலான ஒரு நிலையில் இருந்தாலும், குற்றத்திற்கான எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் அதிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டார். குர்ஆன் நமக்கு வரலாறு சொல்லித் தருகிறது. எப்படி? தாய் தந்தையர்கள் போட்ட அந்த விதை, அவர்கள் சிறு வயதில் இளம் வயதில் போட்ட அந்த விதை, அதுதான் அப்படி அவர்களது சிந்தனைகளை எல்லாம் மாற்றுகிறது என்பதாக நமக்கு குர்ஆன் சொல்லித் தருகிறது. அப்போது மற்றவர்கள் மற்றவைகள் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அந்த தாய் தந்தையர்கள் தான் முதல் உலகம். குறிப்பாக தாய்தான் முதல் உலகம். அந்த தாய் தந்தை எப்படி பேசுகிறார்களோ, எப்படி பழகுகிறார்களோ, பழக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துகிறார்களோ, அதுதான் அவர்களுக்கு உலகமாக மாறுகிறது. இப்போ எந்த தரப்பு சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஆலிம்சா பேசினாப்புல, பாப்பம்மா உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் 2 பேரும் உரையாடும் போது பிள்ளைங்க என்ன பண்ணுது? அதை பார்த்து கொண்டு ஒன்றொன்றையும் தானாக செய்ய ஆரம்பிக்குது. ஒரு பொருளை பிடிவாதம் பண்ணி கேட்குதா, மிரட்டி கேட்குதா, பைக் வாங்கி தரலன்னா தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லக்கூடிய பசங்க இருக்கிறாங்க. காலேஜுக்கு போக மாட்டேன் சொல்லக்கூடிய பசங்க இருக்கிறாங்க. தற்கொலை பண்ண மாட்டான், மிரட்டலாம்ல. ஏன்? பாப்பம்மா மிரட்டி, அம்மா பாப்பாவை மிரட்டி மிரட்டி சாதிச்சிருக்கிறாங்க, நம்ம ஏன் சாதிக்கக்கூடாது? அதுதான். அப்போ தாய் என்பது முதல் உலகம், தாய் தந்தையர்கள் என்பவர்கள் அவர்களுடைய ஆரம்ப உலகம். அப்போ அந்த தாய் தந்தையர்கள் சரியான விதையை, வித்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே பழக்கத்தில் போட்டிருந்தார்கள் என்று சொன்னால், எந்த நண்பனும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, எந்த சூழலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய சிந்தனை, மறுமை சிந்தனை என்பதை ஒவ்வொன்றிலும், முடிவெற்றதிலிருந்து, பேர் வைக்கிறதிலிருந்து, பழக்க வழக்கத்திலிருந்து, பள்ளிக்கு தொழுகைக்கு கூட்டு போகிறதிலிருந்து, பயான் கேட்பது, எல்லா விஷயத்திலும் பெற்றோர்கள் அவர்களை சரியான முறையில் பழக்கி கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னால், கண்டிப்பாக கொரியன் சிங்கருடைய பாடலாக இருந்தாலும் இதை நம்ம கேட்கக்கூடாது, இதை நம்ம கவனிக்கக்கூடாது என்று அவர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ நாம் தாய் தந்தையர்கள் தான் முதல் உலகம். இளைஞர்களாக மாறி சீரழிகிறார்கள் என்றாலும் சிறு வயதிலிருந்தே அதற்கு அடிப்படையான ஒரு காரணமாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்போ பெரிதும் சீரழிவதற்கு அடிப்படையான காரணம் பெற்றோர்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.